Hello learners, welcome to Neat Strategies Taval. This is your RR ma'am. Mirror 30 series la இன்னைக்கு kinetic theory of gases and thermodynamics இருக்கக்கூடிய NEET and JEE MCQs தான் நம்ம பார்க்க போறோம். இந்த Mirror 30 சீரிஸ்ல இந்த பர்టిక్యులர் சாப்டர்ல இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இதே பேட்டர்ன்ல இதே லெவல் ஆஃப் क्वेश्चंस தான் NEET 2026 எக்ஸாமில் இந்த சாப்டர்ஸில் கேட்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் நல்ல தரவாக இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே என்ன கொஷின் கேட்டாலும் இந்த சாப்டரில் இருந்து என்ன கொஷின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணிக்க முடியும். ஓகே ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸை அட்டன் பண்ண இந்த கொஷின் டிஸ்கஷன் இந்த கொஷினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 days பேக் நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த சேனலில் நம்ம சுதர்ஷன் சார் கேடிஜி அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் கூடிய கான்செப்ட் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு கிளியர் கட் கான்செப்ட் வித் கொஷின்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிவிட்டு ஃபார்முலா ஷீட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நமக்கு சரி, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு உங்களுக்காகவே நாம் இந்த சேனலில் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த குவாலிட்டியான கண்டென்ட்டை நல்லபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த செஷனை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த செஷனோட கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த செஷனோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் நமக்கு என்ன இருக்கும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டெலிகிராம் சேனலில் இந்த QR கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அது போக நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்லேருந்து நம்ம சுதர்ஷன் சார் உங்களுக்காக ஃப்ரீயாக கிராஷ் கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸோட பேர் TNVK. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா கான்செப்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலேருந்து எல்லா கான்செப்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஈவன் இந்த மிரர் 30 சீரீஸில் இருக்கக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், கொஷின் டிஸ்கஷன் வீடியோ அல்லது நமக்கு PDF நோட்ஸ் இது எல்லாமே நமக்கு இந்த நம்மளோட ஆப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த TNVK கோர்ஸில் என்ன பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் போங்க, நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். தென் அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். தென் ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நம்ம 4th காலம் TNVK இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சாப்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மிரர் 30னா செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, அப்போ மிரர் 30 செகண்ட் ஃபோல்டர் நீங்கள் சூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபிசிக்ஸ்னு இருக்கும் இல்லையா, அப்போ அந்த ஃபிசிக்ஸ் இந்த ஏரியாலையும் உங்களுக்கு என்ன இருக்குது, நம்மளோட நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஓகே ரைட். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த செஷன் பற்றின ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த சேனலில் போட்டபோது நிறைய பேர் மேம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்தினா நல்லாயிருக்கும் மேம், ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க, எனக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ இன்றைக்கான செஷன் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக போனால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்பீடில் நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த செஷனும் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த செஷன் பற்றின ஒப்பீனியன் நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபியூ கொஷின்ஸ்னால் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்லேருந்து வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறமா நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ எல்லாமே ஈஸி கொஷின், எல்லாமே JEE மெயின்ஸ்லேருந்து டேரெக்டாக கேட்ட கொஷின். ஓகே, ஸோ இந்த கொஷின் பாருங்கள், நமக்கு JEE மெயின் 2019 கேட்ட கொஷின் என்ன பாருங்கள். கொஷினில் a mixture of 2 moles of helium gas, atomic mass வந்து 4U, 1 mole of argon gas, atomic mass வந்து 40U, is kept at 300 Kelvin in a container. The ratio of their RMS speed என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ RMS speed of helium and argon approximate value எடுத்தால் போதும், க்ளோஸ் டு த வேல்யூ எடுத்தாலே போதும். ஓகே ரைட். ஸோ இப்போ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கொஷினில் என்ன இருக்குது, a mixture of 2 moles of helium gas. ஹீலியம் கேஸ் இருக்குது, அதோட அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்கன் கேஸ் இருக்குது, அதோட அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்காங்க. கண்டெய்னரில் வச்சுருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வேல்யூ எவ்வளோ, 300 கெல்வின். எவ்வளோ, 300 கெல்வின். ஓகே ரைட். ஸோ இப்படி கொடுத்துட்டு RMS ஸ்பீடு கேட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம், ஹீலியம் கேஸுக்கும் ஆர்கன் கேஸுக்கும் RMS ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நாம கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் நான் அதுக்கு தான் ஃபார்முலா ஷீட் எடுத்து வச்சுக்க சொன்னேன். ஃபார்முலா ஷீட் இருந்ததுன்னா நான் ஒரு ஃபார்முலா கொடுக்கும்போது உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு RMS ஸ்பீட் ஃபார்முலானது நமக்கு என்ன படிச்சிருக்கோம், கைனடிக் தியரி ஆஃப் கேஸில் √3RT/m.
ஓகே ரூட் ஆஃப் 3RT by mனு சொல்லியிருக்கோம் இல்லையா 3ங்கிறது நம்பர் Rங்கிறது கான்ஸ்டன்ட் Tங்கிறது டெம்பரேச்சர் Mங்கிறது மோலார் மாஸ் ஓகே ரைட் ஸோ அப்போ நமக்கு இங்கே கொஷினில் எப்போவுமே சொல்லியிருக்கேன் கொஷினில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கம்பேர் பண்ணால் போதும் ஓகே ஸோ இப்போ கொஷினில் மாஸ் கொடுத்துருக்காங்க கொஷினில் அட்டாமிக் மாஸ் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஸ்பீடு கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ இந்த ஸ்பீடையும் இந்த மாஸையும் மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணால் போதும் ஓகே ரைட் அதை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணால் போதும் ஸோ இப்போ VRMS V இஸ் மாஸ் எப்படி இருக்குது டினாமினேட்டரில் இருக்குது இல்லையா அப்போ V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் 1 மோலார் மாஸ் இல்லையா ரூட் ஆஃப் 1 மோலார் மாஸ்ன்னு எடுத்துக்கலாம் இனி நீங்கள் ஈஸியாக ஹீலியத்தையும் ஆர்கனையும் இந்த ஃபார்முலாவில் கொடுத்து கனெக்ட் பண்ண இது சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும் ஓகே ஸோ அப்போ நமக்கு ஸ்பீடு இருக்க இடத்துல ஹீலியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கன் கேட்டாங்க இல்லையா அப்போ ஹீலியத்தோட RMS ஸ்பீடு அண்ட் ஆர்கனோட RMS ஸ்பீடு நம்ம எழுதிக்கிறோம் ஓகே அதே மாதிரி மோலார் மாஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா அப்போ மோலார் மாஸ் ஃபஸ்ட்டு ஆர்கன் எழுதிட்டு பின்ன அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கணும் ஹீலியம் எழுதிக்கிறோம் ஓகே சிம்பிள் ஒன் ஓகே ஸோ மோலார் மாஸ் ஆர்கனோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40 டைம்ஸ் ஆஃப் 40 யூன் கொடுத்துருக்காங்க அப்போ ரூட் ஆஃப் நமக்கு 40 ஓகே அண்ட் டிவைடட் பை ஹீலியத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 யூன் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ 40 by 4 நமக்கு என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் 10 கிடைக்கும் இல்லையா ரூட் ஆஃப் 10 என்று கிடைக்கும் இல்லையா ஸோ இப்போ எனக்கு இப்போ ஆன்சர் இங்கே என்ன கிடைச்சிருக்கு ரூட் ஆஃப் 10 சொல்லி கிடைச்சிருக்கு இல்லையா ஸோ இப்போ ரூட் ஆஃப் 10ங்கிறது எனக்கு அப்ராக்சிமேட்டாக எந்த வேல்யூவோட ரேஷியோவில் கேட்டிருக்காங்க இல்லையா ரைட் எனக்கு எந்த வேல்யூ க்ளோஸ் டு த வேல்யூவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரூட் ஆஃப் 10 இல்லையா ரூட் 10ங்கிறது நமக்கு 3.16க்கு ஒரு க்ளோஸ் வேல்யூவாக கிடைக்கும் இல்லையா 3.16 மற்றதெல்லாம் பாருங்க 0 இருக்கு 2 இருக்கு இல்லையா ரைட் அப்போ 3.16ங்கிறது இந்த 4 ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது 3.16 is a close value ன்னு சொல்லலாம் கரெக்டா ஓகே ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் செகண்ட் கொஷின் பாருங்க ஃபார் அ கிவன் கேஸ் அட் 1 atmospheric pressure the RMS speed of the molecule is 200 meter per second at 127 degrees Celsius at 2 atomic pressure 2 atm pressure at 227 degrees Celsius the RMS speed of molecules will be அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஜனவரி JEE main ஜனவரி 2019ல கேட்ட ஒரு கொஷின் ஸோ இங்கேயும் நம்மக்கிட்ட மாலிகுலோட RMS ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க இல்லையா மாலிகுலோட RMS ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க அப்போ அதே ஃபார்முலா 3RT by m கொடுத்தா போதும் ஓகே ஸோ அப்போ இங்கே நமக்கு ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் நமக்கு RMS ஸ்பீட் மாலிகுலோட RMS ஸ்பீடு 127 டிகிரி செல்சியஸாக இருந்ததுன்னா 200 மீட்டர் பெர் செகண்ட் இல்லையா அதே மாதிரி 227 டிகிரி செல்சியஸாக இருந்ததுன்னா 2 atm ப்ரெஷரில் நமக்கு அதோட வேல்யூ ஸ்பீடோட வேல்யூ RMS ஸ்பீடோட வேல்யூ அந்த கேஸுக்கு என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டா ஓகே அப்போ டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் கேஸில் டெம்பரேச்சர் 127 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நீங்கள் கெல்வினா கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ அப்போ அதை கெல்வினா கன்வெர்ட் பண்ணால் 127 ப்ளஸ் 273 ப்ளஸ் 273யோட இந்த 127 நம்ம ஆட் பண்ணால் போதும் இல்லையா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 400 கெல்வின் கிடைக்கும் இது ஒரு டெம்பரேச்சர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் செகண்ட் டெம்பரேச்சரோட வேல்யூ எவ்வளோ ஃபர்ஸ்ட் 127 டிகிரியில் 200 மீட்டர் பெர் செகண்ட் அந்த கேஸ் வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் மூவ் ஆகுது கரெக்டா அதே மாதிரி 2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் சேம் கேஸ் பட் டெம்பரேச்சர் வேரி ஆகுது 227 டிகிரி செல்சியஸாக இருந்ததுன்னா RMS ஸ்பீடு எவ்வளோன்னு பார்க்கணும் இல்லையா அப்போ ரெண்டாவது டெம்பரேச்சரையும் கன்வெர்ட் பண்ணுங்க ரெண்டாவது டெம்பரேச்சர் எவ்வளோ 227 அதோட கெல்வினாஸ் டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க கெல்வினா நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் 273 அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் அப்படி ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 500 கெல்வின் கிடைக்கும் அப்போ ரெண்டையும் நாம கெல்வினுக்கு மாற்றி வச்சாச்சு டெம்பரேச்சரை கெல்வினுக்கு மாற்றி வச்சாச்சு இல்லையா ஸோ அப்போ யார் இந்த மாதிரி RMS ஸ்பீடில் உங்களுக்கு ரூட் ஆஃப் 3 இருக்கலாம் R இருக்கலாம் T இருக்கலாம் மோலார் மாஸ் இருக்கலாம் கொஷின்ல என்னதை கம்பேர் பண்றாங்களோ எந்த ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க நமக்கு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க ஸ்பீடு ஓகே ஸ்பீடு கொடுத்துருக்காங்க இல்லையா RMS ஸ்பீடு இந்த RMSன்னு போட்டுருக்க இல்லையா ஓகே ஸோ நமக்கு எதெல்லாம் கம்பேர் பண்ண சொல்றாங்க நமக்கு டெம்பரேச்சர் அதாவது 127 டிகிரியில் 200 மீட்டர் பெர் செகண்ட்னா 227ல எவ்வளோ மீட்டர் பெர் செகண்ட் கரெக்டாக எவ்வளோ ஸ்பீடு அப்போ ஸ்பீடையும் டெம்பரேச்சரையும் மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும் கனெக்ட் பண்ணி பார்த்தா போதும் ஓகே ஸ்பீடு டெம்பரேச்சர் அப்போ V is directly proportional to temperature இல்லையா V is directly proportional to temperature Vமும் டெம்பரேச்சரையும் மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும் இது இங்கே டேட்டாவில் எடுத்துக்கிட்டா போதும் இருக்கிற ஃபார்முலாவில் எடுத்தால் போதும் தெர் அதர் திங்ஸ் நமக்கு இப்போ கான்ஸ்டண்டாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போ நமக்கு இதில் வேல்யூஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாவதோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும் இல்லையா ரெண்டாவது அதாவது கேஸ் வந்து 2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் 227 டிகிரி செல்சியஸில் இருக்கும்
இருக்கும்போது இதோட ஸ்பீட் என்ன இல்லையா? ஸோ அப்போ இதை நான் எனக்கு கன்வீனியன்ட்டாக நான் V2 by V1 it is directly proportional to T2 by T1 எழுதிக்கலாமா? ஓகே, V2 by V1 it is directly proportional to T2 by T1. நீங்கள் V1 by V2 it is directly proportional to T1 by T2 எழுதிட்டு ஃபைனல் ஆன்சரை மாற்றி எழுதினா கூட பரவாயில்ல, நான் டேரெக்டாக எழுதியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எப்படி வேணால் எழுதலாம். இனி ஃபர்ஸ்ட் இடத்துல ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீடு நமக்கு 200 மீட்டர் பெர் செகண்ட் இல்லையா? அடுத்த ஸ்பீட் நமக்கு என்னவாக இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் V2 இல்லையா? அப்போ V2 டிவைடட் பை V1 ஸ்பீட் எவ்வளவா இருந்தது? 200. ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் செகண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோடா இருந்தது? 227 டிகிரி செல்சியஸ் இருந்தது. நான் கெல்வினா மாத்தினேன். தட் இஸ் 500. ஓகே ரைட், இல்லை 127 டிகிரி இல்லையா? எஸ், இது T2 தானே, அது 500. அண்ட் T1ங்கிறது 127 டிகிரி செல்சியஸாக இருந்தது. நான் கெல்வினா மாற்றினேன், அப்போ எனக்கு 400ன்னு கிடச்சிது. கரெக்டு தானே? ஓகே ரைட். ஸோ அப்போ இங்கே நமக்கு இந்த 0 கட் பண்ணிடலாம். எனக்கு V2 by 200 தெரியுதா? V2 by 200 is equal to root of 5 by 4ன்னு சொல்லி கிடைக்குது இல்லையா? ஸோ root of 5 by 4 நான் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். root of 5 V2 by 200 is equal to root 5 by root 4. ஓகே, ஸோ root 4 எவ்வளோ? 2. root 4 எவ்வளோடா? 2 இல்லைங்களா? அப்போ இதுலேருந்து எனக்கு V2 கால்குலேட் பண்ணணும்னா 200 root 5 divided by 2ன்னு கொடுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த 2 கொண்டு 200 நான் கட் பண்ணேன்னா V2 ஓட வேல்யூ 100 root 5ன்னு கிடைக்கும். ஓகே, V2 ஓட வேல்யூ 100 root 5ன்னு கிடைக்கும். 100 root 5ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. அதாவது 127 டிகிரி செல்சியஸில் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் 200 மீட்டர் பெர் செகண்ட் இந்த கேஸ் மூவ் ஆகுது அப்படின்னா கேஸோட ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்னா 227 டிகிரி செல்சியஸில் 2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் நமக்கு எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கு? 100 root 2 டைம்ஸ். ஓகே, 100 into root 5 மீட்டர் பெர் செகண்டில் போயிருக்கு. கிளியராக இருக்கா? இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். when a gas filled in a closed vessel, நல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. when a gas filled in a closed vessel, it just heated by raising the temperature by 1 degree Celsius, its pressure increases by 0.4%. the initial temperature of the gas in Kelvinல நம்ம calculate பண்ணணும். ஓகே ரைட். ஸோ இது நமக்கு எப்போ கேட்ட கொஷின்? இது நமக்கு JEE ஜூன் 2022ல கேட்ட ஒரு கொஷின். ஸோ இப்போ நமக்கு ஒரு க்ளோஸ்டு வெசலில் நமக்கு என்ன இருக்குது? கேஸை நமக்கு ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேஸில் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணி டெம்பரேச்சரை எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க? 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணும்போது அதோட ப்ரெஷர் 0.4% இன்க்ரீஸ் ஆகி இருந்ததுன்னா இனிஷியலாக அந்த ஒரு கேஸோட டெம்பரேச்சர் எவ்வளவாக இருந்திருக்கும்? அது நம்ம கெல்வின்ல இங்கே என்ன பண்ண போகிறோம்? கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே ரைட். ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணி போகிறோம்? கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா இனிஷியல் டெம்பரேச்சர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் நமக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா ஆப்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, PV is equal to nRT. PV is equal to nRT இல்லையா? ஸோ அப்போ சேம் கண்டெய்னர் இல்லையா? ஒரு க்ளோஸ்டு வெசல் இல்லையா? க்ளோஸ்டு வெசல்னு சொல்லும்பொழுது நமக்கு இந்த வால்யூம், இங்கே இருக்கக்கூடிய n வேல்யூ, இந்த R கான்ஸ்டன்ட், இது எல்லாமே போகும் இல்லையா? ரைட். அப்போ ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் மட்டும் நம்ம கம்பேர் பண்ணால் போதும். ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் மட்டும் கம்பேர் பண்ணா போதும். பிகாஸ் ஒரு க்ளோஸ்ட் வெசல்ல கேஸ் இருக்கு, டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ யாருக்கும் போட்டி? டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கு. அப்போ அவங்க 2 பேரை மட்டும் இங்கே எடுத்தா போதும் இல்லையா? அப்போ இங்கே நமக்கு யார் இருக்கா? ப்ரெஷர் இருக்கா, இங்கே நமக்கு டெம்பரேச்சர் இருக்காங்க. அப்போ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். கரெக்டா? பர்சன்டேஜ் வைஸ் கேட்டிருக்காங்க. 0.4% ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிதானே? கரெக்டா? அப்போ பர்சன்டேஜ்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை ஒரிஜினல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பை ஒரிஜினல் டெம்பரேச்சர். பிகாஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, ஒரிஜினலாக அதுக்கு இருந்த டெம்பரேச்சர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் எவ்வளோ இந்த கேஸில்? இந்த மாதிரி 1 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் பொழுது ப்ரெஷர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 0.4%. 0.4% இல்லையா? அப்போ 0.4 டிவைடட் பை அந்த ஒரிஜினல் பி எவ்வளோ இருக்கும்? 100 இல்லையா? 100ல் நமக்கு 0.4 இல்லையா? ரைட். டோட்டல் வேல்யூவில் 0.4%. அதனால நான் 0.4 டிவைடட் பை 100ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் நமக்கு 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 1 இனிஷியலாக எவ்வளோ ப்ரெஷர் இருந்தது தெரியல, அதனால நான் டீன்னு கொடுத்துருக்கேன். புரியுதா? ஓகே ரைட். கிளியராக இருக்கா இப்போ வரைக்கும்? சரிங்களா? அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன வேணும்? இந்த டீயோட வேல்யூ வேணும் இல்லையா? அப்போ இந்த டீயோட வேல்யூ வேணும்னா இதை நான் என்ன எழுதிக்கலாம்? 100, இங்கே ஒரு 0.4 இருக்கு இல்லையா? ரைட். ஸோ இப்போ 100, இந்த 0.4 நான் என்ன பண்ணிக்கிறேன்? 0.4 இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? 10/4ன்னு எழுதிக்கிறேன். 0.4 நான் ஜஸ்ட்டு என்ன எழுதிக்கிறேன்? 4/10 எழுதிக்கிறேன் இல்லையா? 0.4. அப்போ நமக்கு 4/10 எழுதிக்கலாம். நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுறேன், அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 100 0.4 இல்லையா? 0.4 நான் என்ன எழுதிக்கிறேன்?
10/4 இல்லை 100 எனக்கு இப்போ டி கேல்குலேட் பண்ணோம் இல்லையா கரெக்ட். அப்போ 100 இன்ட்டு நமக்கு 0.4 நம்ம என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம் 4/10 எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ இங்கே 4 மேலே நமக்கு 10 ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் 1000 divided by 4. 1000 divided by 4 எவ்வளோ 250. 1000 divided by 4 எவ்வளோ 250. The temperature value is now 250 Kelvin. 250 Kelvin. Clear இருக்கா? Right? Next question. The average kinetic energy of a monoatomic molecule is 0.414 electron volt at temperature. இதில் kb value நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வேல்யூ எடுத்துக்கோங்க. 1.38 into 10 to the power minus 23 நம்ம கொடுக்க போறோம். ஓகே, இது நமக்கு 2024 JEE main Januaryல கேட்ட ஒரு கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ மோனோஅட்டாமிக் மாலிகுலோட வேல்யூ 0.414 எலக்ட்ரோவோல்ட் அட் டெம்பரேச்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாரும் தெரியும் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஷீட் கையில் இருக்கு இல்லையா. ஃபார்முலா ஷீட் கையில் இருக்கு இல்லையா. ஆவரேஜ் டோட்டல் எனர்ஜியில் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி தட் இஸ் 3/2 kBT. கரெக்டா, தட் இஸ் 3/2 kBT. இதில் கேவோட வேல்யூ தான் நமக்கு இங்கே கேபியோட வேல்யூ தான் இங்கே நமக்கு 1.38 into 10 to the power minus 23 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதில் இனிஷியலாக நமக்கு மோனோஅட்டாமிக் மாலிகுலோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கைனடிக் எனர்ஜி பாருங்க 0.414 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா, 0.414 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டோட வேல்யூ என்னடா, ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டோட வேல்யூ என்ன 1.6 into 10 to the power minus 19 ஜூல். கரெக்டா, 1.6 into 10 to the power minus 19 ஜூல். அப்போ இந்த எலக்ட்ரான் வோல்ட் இருக்க இடத்துல நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு கேவோட வேல்யூ என்ன இருக்கும் 0.414 into ஒரு 1.6 into 10 to the power minus 19 இப்படி இருக்கும். கேவோட வேல்யூ நமக்கு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வேல்யூ நான் என்ன எழுதிக்கிறேன் 0.414 into 1.6 into 10 to the power minus 19 எழுதிக்கிறேன். கரெக்ட் தானே? ஓகே, ரைட். ஸோ அப்போ இதிலிருந்து நமக்கு அட் டெம்பரேச்சர் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. எவ்வளோ டெம்பரேச்சரில் நமக்கு இந்த வேல்யூ வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ டெம்பரேச்சர் நமக்கு கேட்டிருக்கிறதுனால ஓகே இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி இல்லையா. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி 3/2 kBT கொடுத்துருக்கோம் இல்லையா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் எழுதிக்கிறேன் 3/2 கேபியோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1.38 into 10 to the power minus 23. கரெக்டா? ஓகே, ரைட். 3/2 into நமக்கு டெம்பரேச்சர் இன்டு டெம்பரேச்சர். இது முன்னாடி ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்குல்ல, அந்த கைனடிக் எனர்ஜி வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளோ 0.414. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, 0.414 into 1.6 into 10 to the power minus 19. It is equal to again 3/2 இல்லையா. 3/2 into 3/2 இல்லையா. 3/2 into 1.38 into 10 to the power minus 23 into temperature. எனக்கு இப்போ டெம்பரேச்சர் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ இந்த டேர்மை நான் என்ன பண்ணணும் இங்கே சென்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ எனக்கு டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்மில் நான் 2 மட்டும் இங்கே சென்ட் பண்ணால் 2 into 0.414 into 1.6 into 10 to the power minus 19. அதுக்கப்புறமா 3 into 1.38 into 10 to the power minus 23 கிடைக்கும் இல்லையா. இந்த கேல்குலேஷனை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த கேல்குலேஷனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் தெரியும். நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுமா அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். பட் நான் என்ன சொல்கிறேங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே எனக்கு 10 to the power பவர்ஸை பாருங்கள். 10 to the power minus 23 இருக்குது, இங்கே 10 to the power minus 19 இருக்குது இல்லையா. அப்போ இந்த 10 to the power நல்லா கவனிச்சு பாருங்கள். 10 to the power minus 23 நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் 10 to the power plus 23 ஆக மாறும். என்ன பாவம் 10 to the power plus 23 ஆக மாறும் இல்லையா. அப்போ இந்த பவர்ஸை மட்டும் நான் எடுத்தேன்னா என்ன வரும் minus 19 plus 23, அதாவது 23 minus 19. கரெக்டா? அப்போ எனக்கு இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் 10 to the power 4 கிடைக்கும். பவரை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், எனக்கு 10 to the power 4 சொல்லி கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 10 to the power 4 நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. 10 to the power 4 நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். எப்படி 10 to the power 2 into 10 to the power 2 மாற்றிக்கிறேன். ஓகே, 10 to the power 2 into 10 to the power 2 மாற்றிக்கிறேன். அதில் ஒரு 10 to the power 2 நான் எங்கே பண்ண போகிறேன்னா இந்த 0.414 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஒரு 10 to the power 2 இந்த 0.414 நான் என்ன பண்ண போகிறேன் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, அப்போ 0.414 நான் அந்த 10 to the power 2 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் என்னடா கிடைக்கும். ஆன்சர் என்ன கிடைக்கும் நீங்கள் எழுதுறேன் பாருங்க. 0.414 10 to the power 2 கொண்டு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு 41.4 ஆகும் இல்லையா. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறதுனால 2 டிஜிட் இங்கே தள்ளி வந்து எனக்கு 41.4 சொல்லி கிடைக்கும். இதுதான் இப்போ நெக்ஸ்ட் கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3 கொண்டு அந்த 40 நான் கட் பண்ண போகிறேன்.
3 கொண்டு எப்படி 41.4 நான் என்ன பண்ண போறேன் கட் பண்ண போறேன் ஓகே சோ எனக்கு இப்போ தேர்ட் டேபிள் நான் எடுக்கிறேன்னா நமக்கு தேர்ட் டேபிள் எடுத்துறேன்னா தேர்ட் டேபிள்ல அந்த 40 எத்தனாவது டைம்ஸ் வரும் 13 அப்ராக்சிமேட்டா நமக்கு 41.4 கட் பண்ணா 13 பாயிண்ட் சம்திங் வரும் இல்லையா 13 பாயிண்ட் சம்திங் நமக்கு கிடைக்கும் தேர்ட் டேபிள்ல 40ங்கிறது நமக்கு 13 பாயிண்ட் சம்திங் அந்த பாயிண்ட் சம்திங் வேல்யூ நமக்கு இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்ம 13 வச்சுக்கலாம் 13 பாயிண்ட் சம் வேல்யூ இங்க நமக்கு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா சோ அப்ப இப்போ நெக்ஸ்ட் கேஸ்ல இப்போ எனக்கு 13 பாயிண்ட்னு சொல்லி இருக்குது இல்லையா சோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் இந்த 1.38 கொண்டு இந்த 13 நான் கட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 10 ன்னு கிடைக்கும் இல்லையா 1.38 கொண்டு 13 பாயிண்ட் சம் வேல்யூ 13 நான் கட் பண்ணா எனக்கு அப்ராக்சிமேட்டா 10 கிடைக்கும் இல்லைங்களா அப்ப இந்த 10 நல்ல கவனிங்க இந்த 10 இப்போ இந்த 1.6 ஓட நான் கனெக்ட் பண்ணா என்ன ஆகும் 10 into 1.6 வேல்யூ என்னது 10 into 1.6 வேல்யூ என்னடா 16 கரெக்ட்டா 10 into 1.6 வேல்யூ எவ்வளோ 16 கரெக்ட்டா அப்ப இப்போ அடுத்த கேஸ்ல நான் என்ன பண்ண போறேன் பாருங்க அடுத்த கேஸ்ல மேம் இந்த 16 அப்படியே வந்து இந்த 2 ஓட மல்டிப்ளை பண்றேன் 16 இந்த 2 கொண்டு மல்டிப்ளை பண்றேன் அப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 32 into இங்க ஒரு பவர் என்ன இருக்கு 10 to the power 2 இருக்கு இல்லையா 32 into 10 to the power 2ங்கற ஆன்சர் கிடைக்கும் சோ அது எனக்கு 30 அது எனக்கு 32 ஓகே 3200 கெல்வினாக கிடைக்கும் 3200 கெல்வினாக கிடைக்கும் சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ல இருக்கு கிளியரா இருக்கா calculation புரியுதா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேளை இவ்ளோ நாளா படிச்சிருப்பீங்க பட் this is my method if you want you can accept it okay சரியா ஓகே அப்படி இல்லனா நீங்க பொறுமையா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அப்படி நீங்க சால்வ் பண்ணி பாருங்க ஓகே சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுது இல்லையா நான் ஃபர்ஸ்ட் பவரை நான் சிம்பிளிஃபை பண்ணா அப்ப எனக்கு 10 to the power 4 னு கிடைச்சது 10 to the power 4 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணேன் 10 to the power 2 தனியா 10 to the power 2 தனியா ஒரு 10 to the power 2 எடுத்துட்டு போய் இந்த 0 எனக்கு இந்த 3 கொண்டு வந்து 1.38 கொண்டு எனக்கு அடிக்கிறது கஷ்டம் இல்லையா கேன்சல் பண்ண கஷ்டம் இல்லையா சோ தட் நான் என்ன பண்ணேன் இந்த 10 to the power 2 எடுத்துட்டு போய் நான் இங்க 0.414 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 41.4 கிடைச்சது அப்ப 3 கொண்டு 41.4 நான் மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது எனக்கு 13 பாயிண்ட்ல ஆன்சர் கிடைச்சது அந்த 13 பாயிண்ட் இந்த 1.38 கொண்டு நான் கட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சது 10 ன்னு ஒரு ஆன்சர் கிடைச்சது அந்த 10 நான் 16 ஓட 1.6 ஓட மல்டிப்ளை பண்ணா அப்ப 16 ன்னு கிடைச்சது 16 ப்ரீவியஸா இருந்த 2 ஓட மல்டிப்ளை பண்ணா அப்ப 32 ன்னு கிடைச்சது பவர்ல 10 to the power 2 இருக்கு அப்ப எனக்கு 3200 கெல்வின்ங்கிறது ஆன்சரா கிடைச்சிருக்கு கிளியரா இருக்கா சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन இது நமக்கு JEE Main January 2024 ல கேட்ட ஒரு क्वेश्चन JEE Main January 2024 ல கேட்ட ஒரு क्वेश्चन ஓகே இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 2 vessels கொடுத்திருக்காங்க ரெண்டு vessels நல்ல கவனிச்சு ஆன்சர் சொல்லுங்க 2 vessels A and B are same size அது என்ன same sizeங்கிறது எதை மீன் பண்ணுது ரெண்டு வெசல் இருக்கு A நேம் கொடுத்திருக்காங்க B நேம் கொடுத்திருக்காங்க சேம் சைஸ்னா சேம் வால்யூம்னு அர்த்தம் சரிங்களா and are at the same temperature அப்ப same volume same temperature எப்படி same volume same temperature மறக்கப்படாது ஓகே இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கணும் same size means நமக்கு same volume then same temperature A contains 1 gram of hydrogen and B contains 1 gram of oxygen PA and PB are the pressure of the gases A and B respectively then the ratio of PA and PB ரெண்டு வெசல் A and B ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ சேம் டெம்பரேச்சர் இருக்கு ரெண்டு வெசல்ல ஒன்னு ஹைட்ரஜன் இருக்கு இன்னொன்னு ஆக்சிஜன் இருக்கு ஹைட்ரஜன் 1 கிராம் இருக்கு ஆக்சிஜன் 1 கிராம் இருக்கு கரெக்ட்டா இப்படி இருந்ததுன்னா இதோட பிரஷர் என்னவாக இருக்கும்னு ரேஷியோல கால்குலேட் பண்ண சொல்றாங்க கிளியரா இருக்கா சோ அப்ப நமக்கு பிரஷர் வால்யூம் டெம்பரேச்சர் அப்ப எது நமக்கு ஆப்டா இருக்கும் ஃபார்முலா PV = nRT கரெக்ட்டா சோ அப்ப இந்த n ஐயும் கூட நான் சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா PV = n க்கு பதிலா நான் மாஸ் பை மோலார் மாஸ் கொடுத்துட்டு RT கொடுக்கலாம் மாஸ்க்கு பதிலா மோலார் மாஸ் கொடுத்துட்டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் கொடுத்து RT ஆக்கலாம் சோ இதுல எதெல்லாம் சேம் நமக்கு வால்யூம் சேம் கரெக்ட்டா சேம் சைஸ்னால வால்யூம் சேம் நமக்கு டெம்பரேச்சரும் சேம் இந்த ஆர்ங்கிறது ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா ரைட் அப்ப யாரை நம்ம கம்பேர் பண்ணா போதும் இங்க நமக்கு மாஸும் சேம் இதுவும் 1 கிராம் இதுவும் 1 கிராம் கரெக்ட்டா ஓகே அப்ப மாஸும் நமக்கு எப்படி தான் இருக்கு சேமா தான் இருக்கு அப்ப நமக்கு வேற ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்கு பிரஷரும் மோலார் மாஸ் கரெக்ட்டா பிரஷரையும் மோலார் மாஸையும் நம்ம கம்பேர் பண்ணா போதும் சோ பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ் இல்லையா
மோலார் பாஸ்ன்னு சொல்கிறேன், சாரி, மோலார் மாஸ். ஓகே, ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு ரேஷியோ என்ன கேட்டாங்க, PA டிவைடட் பை PB, PA பை BBன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரேஷியோ எடுத்தீங்கன்னா PA டிவைட் பை PB, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? அப்போ மோலார் மாஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம், MB டிவைடட் பை ME எழுதிக்கலாம். கரெக்டா? மோலார் மாஸை MB டிவைடட் பை ME எழுதிக்கலாம். Bனா அர்த்தம் ஆக்சிஜன், ஏனா அர்த்தம் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இப்போ ஆக்சிஜனோட மோலார் மாஸ் வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, மோலார் மாஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, 32 இல்லையா? அண்ட் MAங்கிறது நமக்கு என்னது, இல்லை நமக்கு ஏ தான் நமக்கு என்னது, B ஆக்சிஜன், ஏ வந்து ஹைட்ரஜன் இல்லையா? ரைட், ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் நமக்கு எவ்வளோ கொடுக்கலாம், 2 கொடுப்போம். இது நமக்கு 32. அப்போ 32 by 2ங்கிறது 16ன்னு ஆன்சராக கிடைக்கும். ப்ரெஷரோட ரேஷியோ இந்த கொஷனுக்கு 16 என்று கிடைத்திருக்கிறது. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின், the parameter that remains the same for molecules of all gases. Okay, same for molecules of all gases at given temperature அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கைனடிக் எனர்ஜி, மொமெண்டம், மாஸ், ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இது JEE 2024 கேட்ட ஒரு கொஷின். ஓகே, JEE 2024 கேட்ட ஒரு கொஷின். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 பேராமீட்டரில் எல்லா கேஸஸுக்கும் ஓகே எந்த டேர்ம் சேமாக இருக்கும், ரிமைன்ஸ் த சேம்னு கேட்டிருக்காங்க. கைனடிக் எனர்ஜி சேமாக இருக்குமா, மொமெண்டம் சேமாக இருக்குமா, மாஸ் சேமாக இருக்குமா, ஸ்பீடு சேமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது, கைனடிக் எனர்ஜி இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 kBT. இட் இஸ் ஃபார் ஆல் கேஸஸ், எல்லா மாலிகூல்ஸ், எல்லா கேஸஸுக்குமே ஓகே, எல்லா கேஸஸோட மாலிகூல்ஸ்க்குமே இது என்ன இருக்கும், கைனடிக் எனர்ஜி சேமாக இருக்கும். 3/2 kBT தான், இது ஒரு நாளும் மாறாது இல்லையா? ஸோ அப்போ இது சேமாக இருக்கும். மொமெண்டம் மாறும், மாஸ் மாறலாம், ஸ்பீடு மாறும் இல்லையா? ரைட், ஓகே, ரைட். ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் கொஸ்டின். சிம்பிள் ஆன்சர், பட் இதுவும் கேட்டிருக்காங்க 2024. ஓகே, நெக்ஸ்ட், a sample contain mixture of helium and oxygen. The ratio of root mean square speed of helium and oxygen in sample is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது JEE நமக்கு 2024 கேட்ட ஒரு கொஸ்டின். A sample contains mixture of, ஒரு சாம்பிளில் ஹீலியம் இருக்கு, ஆக்சிஜனும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஹீலியத்துக்கும் ஆக்சிஜனுக்குமான ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, RMS ஸ்பீட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, RMS வேல்யூ ஃபார் ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன். ஓகே, ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன், ரைட்டா? ஸோ அப்போ இதோட வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், இதோட வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? RMS ஸ்பீட் தானே கேட்டிருக்காங்க. RMS ஸ்பீடோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, VRMS. ஓகே, VRMS is equal to root of 3RT divided by நமக்கு என்னது Mன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? 3ங்கிறது அகைன் கான்ஸ்டன்ட், ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட். நமக்கு டெம்பரேச்சர் நமக்கு எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. கரெக்டா? ஓகே, அப்போ நம்ம டெம்பரேச்சரை சேம்னு நினச்சிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ எனக்கு எதை மட்டும் கம்பேர் பண்ணால் போதும், இங்கே எனக்கு RMSஐயும் இந்த மோலார் மாஸையும் மட்டும் கம்பேர் பண்ணால் போதும் இல்லையா? மீன்ஸ் VRMS it is inversely proportional to 1/√m. கரெக்டா? 1/m, root of 1/m. VRMS is inversely proportional to root of 1/m னு நமக்கு தெரியுது இல்லையா? ரைட். ஸோ அப்போ இந்த VRMSல யாரை எடுக்க போகிறோம், ஹீலியம் எடுக்க போகிறோம், ஆக்சிஜன் எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். VRMS is equal to என்ன கொடுத்துக்கலாம், ரூட் ஆஃப் 1/m இல்லையா? ஜஸ்ட் 1/m. 1/m நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், இன்வர்ஸ்லி ரிலேஷன் இல்லையா? கேட்டிருக்கிறது வந்து ஹீலியம் பை ஆக்சிஜன். கரெக்டா? ஹீலியம் பை ஆக்சிஜன். ஸோ அப்போ நமக்கு எங்கள் VRMS இருக்கிறதுல ஹீலியம் பை ஆக்சிஜன் கொடுங்க. ஓகே, V ஹீலியம் பை V ஆக்சிஜன். பட் எம்ங்கிறது இன்வர்ஸ்லி இல்லையா? எம்ங்கிறது இன்வர்ஸ்லி ரிலேஷன் இல்லையா? அப்போ எம் நமக்கு நியூமரேட்டரில் எழுதிட்டு ஹீலியத்தோட மோலார் மாஸை நமக்கு டினாமினேட்டரில் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஆக்சிஜனோட மோலார் மாஸ் வேல்யூ எவ்வளோட 32, ஹீலியத்தோட எவ்வளோ வரும் 4ன்னு வரும் இல்லையா? அப்போ நமக்கு இங்கே √8ன்னு கிடைக்கும். √8 நம்ம என்ன எழுதுவோம், 2√2ன்னு கொடுக்கலாம் இல்லையா? 2√2ன்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? இப்போ 2√2ங்கிறதுக்கு எங்கே ஆன்சர் இருக்கு, 2 ஆப்ஷன் இருக்கு. 2√2/1, 1/2√2. கரெக்டா? 2√2/1, 2√2/1 it is equal to 2√2 only இல்லையா? ஸோ நமக்கு ஆப்ஷன் B சூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா இருக்கா? ஓகே, ரைட். ஸோ இப்போ இது கிளியராக இருக்குதுன்னா இனி நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் நமக்கு JEE மார்ச் 2021 கேட்ட ஒரு கொஷின். மார்ச் 2021 கேட்ட ஒரு கொஷின். சரிங்களா? எஸ். ஸோ இந்த கொஷினில் பாருங்க, the volume V of an enclosure contains the mixture of 3 gases
16 gram of oxygen, 28 gram of nitrogen, 44 gram of carbon dioxide at absolute temperature T. சரி. Consider R as a universal gas constant. The pressure of the mixture of gases என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. Pressure of the mixture of gases formula என்னது? Mixture of gases formula. Formula sheet இருக்குதுன்னா பக்கத்துல பாருங்க. Mixture of gasesக்கு நமக்கு KTG ல mixture of gases pressure calculate பண்றதுக்கு mixture of gases sorry. Formula என்னது? P is equal to 3 gases இருக்கு இல்லையா? So N1, N2 plus N3 okay into RT by V இல்லையா? The mixture of gases formula, direct formula. Kinetic energy theory இருக்கட்டும், thermodynamics இதெல்லாமே direct formulas தான். ஓகே, எல்லாமே simple questions. So concept சார் கொடுத்த கான்செப்ட் நல்லா படிச்சுட்டு formula sheet ரெடியா இருந்ததுன்னா இதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ mixture of gas ப்ரெஷரோட ஃபார்முலா நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே எழுதியிருக்கேன். கரெக்டாக? இப்போ இங்கே எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் கேஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? 3 கேஸஸ். ஒன்று ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? ரைட். அப்போ நமக்கு என்னோட வேல்யூ கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்னோட வேல்யூ ஃபார் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணலாமா? ஆக்சிஜன் நமக்கு இதிலே கொடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சிஜனோட வேல்யூ நமக்கு N1 is equal to 16 இல்லையா? நார்மல் மாஸ் 16, மோலார் மாஸ் நமக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கலாம்? 32. கரெக்டாக? அப்போ 16/32 நமக்கு 1/2 கிடைக்கும். இனி செகண்ட் கேஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க இல்லையா? செகண்ட் ஒன்ல நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. நைட்ரஜனோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நைட்ரஜன் N2, மாஸ் வந்து 28. ஓகே, இல்லை எஸ் 28 கொடுத்துருக்காங்க இல்லையா? 28 கொடுத்துட்டு மோலார் மாஸ் கொடுங்க. மோலார் மாஸும் நமக்கு 28 கொடுத்தீங்கன்னா 1ன்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி தேர்டில் நமக்கு N3 கால்குலேட் பண்ணுறோம். பட் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு நமக்கு மாசு, அதே மாதிரி மோலார் மாஸ் 44 நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ கிடைக்குங்க? 1ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? சரி, ஓகே. ஸோ அப்போ இதில் ஐம் சாரி காய்ஸ். ஓகே, சரி. அப்போ N1, N2, N3 வேல்யூ தெரிஞ்சிட்டு இல்லையா? இதில் நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணால் டேரக்ட் ஆன்சர் கிடைக்கும். N1ஓட வேல்யூ எவ்வளோ? 1/2. N2 வேல்யூ எவ்வளோ? 1. N3 வேல்யூ எவ்வளோ? 1. அதே மாதிரி ஆறுங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஆறாவே எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா டீங்கிறத நமக்கு அப்சல்யூட் டெம்பரேச்சர் டீனே கொடுக்குறோம், டிவைடட் பை நமக்கு வால்யூம். கரெக்டாக? ஸோ இப்போ 1/2 + 1 எவ்வளோ? 3/2. 3/2 + 1 கொடுத்தோன்னா எனக்கு 5/2 கிடைக்கும். 5/2 RT/Vங்கிறது இந்த கண்டிஷனில் நமக்கு ப்ரெஷராக கிடைச்ச வேல்யூ 5/2 RT/V. கரெக்டாக? 5/2 RT/Vங்கிறது நமக்கு ஆப்ஷன் சியில் இருக்கு. ஆப்ஷன் சியில் இருக்கு. கிளியரா இருக்கா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. JEE means February 2021ல கேட்ட ஒரு கொஸ்டின். On the basis of kinetic energy of gases, the gas exerts pressure because its molecule னு சொல்லி கேட்டிருக்காங்க. Gas exerts pressure because its molecules என்ன ஆகும்? ஓகே, ஒரு மாலிக்யூல்ஸில். ஓகே, ஸோ இந்த மாலிக்யூல்ஸில் ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனால அங்கே நமக்கு என்ன ஆகுது? இந்த கேஸில் ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது இல்லையா? அதனால நமக்கு கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த 4 கண்டிஷனை ரீட் பண்ணிட்டு எந்த கண்டிஷன் சூட்டபுளாக இருக்கோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். Suffer change in momentum when impinged on the wall of containerன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கண்டெய்னர் இருக்குதுன்னா அந்த கண்டெய்னரில் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்? கேஸ் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். கேஸில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும்? கொலைட் ஆகும் இல்லையா? கேஸில் இருக்கக்கூடிய வால்ஸோட, கண்டெய்னரோட வால்ஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல் இந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய வாலில் நமக்கு என்ன ஆகும்? போய் கொலைட் ஆகி ரிட்டர்ன் ஆகும். இப்போ கொலிஷன் இன் தி சென்ஸ் அங்கே மூமெண்டம் சேஞ்ச் ஆகுது, மூவ் ஆகுது இல்லையா? ஓகே, வாலில் நமக்கு என்ன ஆகுது? மூவ் ஆகுது. வாலில் நமக்கு டச் ஆகுது. அப்படி ஆகும்பொழுது கொலிஷன் ஹேப்பனிங், ரைட்? அட் த சேம் டைம் இங்கே சேஞ்சிங் மூமெண்டம் வேரி ஆகுது. சேஞ்ச் இன் மொமெண்டம் எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸு கண்டெய்னரோட ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு யூனிட் ஏரியாவில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அதான ப்ரெஷர். கரெக்டாக? ஒரு யூனிட் ஏரியாவில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணால் அதான் ப்ரெஷர் இல்லையா? அப்போ இது கரெக்ட் இல்லை? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் அண்ட் இம்பிஞ்ச் ஆன் த வால் ஆஃப் கண்டெய்னர். ஓகே, அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏவே கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஒன், கண்டினியூஸ்லி ஸ்டிக் டு த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர்னு சொல்லியிருக்காங்க. மாலிக்யூல்ஸ் எல்லாம் வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரில் நமக்கு ஸ்டிக் ஆனதுனால ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுமா? இல்லை.
continuously lose their energy till it reaches wall. Okay, நமக்கு wall நமக்கு ரீச் ஆகும்போது கண்டினியூஸா எனர்ஜியை லூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ஆர் அட்ராக்டட் பை த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். இல்ல அது அட்ராக்ட் ஆகல, கொல்லிஷனோட மூவ்மெண்ட், கொல்லிஷனால நமக்கு என்ன ஆகுது, அங்க நமக்கு மூவ் ஆகுது இல்லையா, ரைட். ஸோ இப்போ பிசிடி இல்ல ஏ கரெக்டான ஆப்ஷனா இருக்கு, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஷின். ஓகே, இந்த கொஷின் கூட ஜெய் மெயின் 2021 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் ஒரு ஜெய் கொஷின், பட் இந்த கொஷின் நம்ம நீட்ல கேட்டிருக்காங்கன்னு வைங்களா. இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு 1 minute கூட அவசியம் இல்லை. ஓகே, 10 seconds இஸ் இனஃப். ஓகே, அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, the helium and the argon are put in a flask at the same room temperature 300 Kelvin. Same room temperature 300 Kelvin. The ratio of average kinetic energy per molecules of helium and argon. Molar mass of helium 4 gram per mole எடுத்துக்கோங்க. Molar mass of argon 40 gram per mole எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு கேல்குலேஷன் அவசியமா, பென் அண்ட் பேப்பர் அவசியமா, நீங்க யோசிப்பாங்க என்ன கேஸஸ் எடுத்திருக்காங்க. இங்க நமக்கு எடுத்திருக்கிறது என்ன மாதிரியான கேஸ் எடுத்திருக்காங்க, ஹீலியம் அண்ட் ஆர்கன் எடுத்திருக்காங்க. ஹீலியம் எடுத்திருக்காங்க அண்ட் ஆர்கன் எடுத்திருக்காங்க. ஹீலியம் ஆர்கன் இது ரெண்டுமே யாரு, மோனோ அட்டாமிக் மாலிகூல்ஸ். இதுல ஹீலியமாக இருக்கட்டும் ஆர்கனாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே யாரு, மோனோ அட்டாமிக் இல்லையா. இங்க ரெண்டு பேரும் யாரு, மோனோ அட்டாமிக். அப்ப சின்ஸ் இட் இஸ் a மோனோ அட்டாமிக் மாலிகூல், ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியோட ரேஷியோ என்னவாக இருக்கும், அதான் கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. அப்ப ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ரேஷியோ என்னவாக இருக்கும், மோனோட்டாமிக்காக இருக்கனால சேமா தான் இருக்க போகுது இல்லையா. அப்ப நீங்க ரேஷியோ கால்குலேட் பண்ணி வேல்யூ கொடுத்து கால்குலேட் பண்ணாலும் சேமா தான் இருக்க போகுது இல்லையா, ரைட். அப்ப ரேஷியோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா 1/1ங்கிறது சேம் ரேஷியோ, பிகாஸ் இது மோனோ அட்டாமிக். நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஹீலியம் ஆர்கான் மோனோ அட்டாமிக். ஓகே, இப்போ ரேஷியோ 1/1, ரைட். 1/1ங்கிறது ரேஷியோ நமக்கு 1:1 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி சிம்பிள் கொஸ்டின். கான்செப்ட் தெரிஞ்சா இந்த கொஸ்டினை குயிக்கா நம்மளால சால்வ் பண்ண முடியுது. சரிங்களா. ஓகே, ஸோ 2019 ஜெய் மெயின் ஜான்வரியில் கேட்டு அகைன் ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A gas mixture consists of 3 moles of oxygen and 5 moles of argon at temperature T. ஓகே, ஒரு கேஸ் மிக்சர்ல ஆக்சிஜன் இருக்கு ஆர்கன் இருக்கு. ஓகே, 3 moles of oxygen 5 moles of argon temperature T ல. ஓகே, considering only translational and rotational modes, the total energy of the system என்னவாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் மோட் மட்டும். இப்படி இருந்ததுன்னா இதோட டோட்டல் இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி மிக்சர் ஆஃப் கேஸ் கரெக்டா. அப்போ கேஸ் மிக்சரோட டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னது, ஃபார்முலா ஷீட் இருக்கா, ஃபார்முலா என்னது, ஃபார்முலா ஷீட் இருந்ததுன்னா எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபார்முலா ஷீட் இருந்ததுன்னா எடுத்து என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். சரிங்களா. எஸ், கேஸ் மிக்சரு 3 மோல் 5 மோல் டோட்டல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஓகே, என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க ஆர்கன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஆக்சிஜனோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ என்னதுடா, ஆக்சிஜனோட நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ 5 கொடுக்கலாம். கரெக்டா. ஓகே, அதே மாதிரி ஆர்கன் எடுத்தோன்னா அதோட டிகிரி ஆஃப் வேல்யூ எவ்வளோ அதெல்லாம் படிச்சிருக்கணும் இல்லையா. அதெல்லாம் படிச்சு ஃபார்முலா ஷீட்ல ஒன்னொன்னுக்கும் எழுதி வச்சுட்டீங்கன்னா இப்போ நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், எங்கள் ஷீட் கையில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குவிக்காக நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா. அப்போ டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி கேட்டிருக்காங்க இல்லையா, கேஸ் மிக்சரோட டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி. ஒன்றுக்கு வந்து 3 moles டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5, அடுத்தது வந்து 5 mole டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. அப்போ நம்ம டோட்டல் எனர்ஜி எழுதலாம், டோட்டல் எனர்ஜி யூஸ் ஈக்குவல் டு ஆக்சிஜனுக்கு எழுதுனா 3 × 5/2 RT. கரெக்டா. அதே மாதிரி நமக்கு ஆர்கனுக்கு எழுதுங்க, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3, மோல் வந்து 5 இருக்கு. அப்போ 5 × 3/2 RT. கரெக்டுங்களா. ஓகே, ரைட். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகும், 3 × 5 நமக்கு 15 ஆகும். இப்போ 15/2 RT ப்ளஸ் நமக்கு இங்கே மறுபடியும் 15/2 RT. கரெக்டுங்களா. ஓகே, அப்போ நமக்கு RT 2 நமக்கு காமன் எடுத்துட்டிங்கன்னா 15 + 15 நமக்கு 30 ஆகும். அப்போ 30 RT. இப்போ கட் பண்ணால் நமக்கு 15 RTங்கிறது ஆன்சராக கிடைக்கும். 15 RT ஆப்ஷன் ஏல இருக்கு. சிம்பிள் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் ஜெய் மெயின் 2019 கேட்ட ஒரு கொஷின். ஜெய் மெயின் 2019 கேட்ட ஒரு கொஷின். இந்த கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 2 moles of helium gas mixed with 3 moles of hydrogen molecule taken to be rigid. What is the molar specific heat of mixture at constant volume னு கேட்டிருக்காங்க. Rங்கிற வேல்யூவை நமக்கு 8.3 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 2 moles of helium gas யாரோட மிக்ஸ் ஆயிருக்கு, 3 moles of hydrogen moleculeோட.
ஓகே, அதை நம்ம ரிஜிடா கன்சிடர் பண்ணிக்கிறோம். மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் மிக்சர் வேல்யூ என்ன? மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் மிக்சர் வேல்யூ என்ன? மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் மிக்சர் வேல்யூ நம்ம இங்க என்னன்னு சொல்லுவோம், மிக்சர் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் இல்லையா? அப்ப CV மிக்சரோட வேல்யூ வேணும். எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கு? 2 இருக்கு இல்லையா? ஹீலியம் கேஸும் இருக்கு, ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸும் இருக்கு இல்லையா? அப்ப உங்க ஃபார்முலா நீங்க ஃப்ரேம் பண்ணும் பொழுது N1CV1 பிளஸ் N2CV2 டிவைடட் பை நமக்கு N1 பிளஸ் N2 கொடுத்துக்கலாம். கரெக்டா? ஓகே, த்ரீ மிக்சர்ஸ் இருந்து த்ரீ திங்ஸை நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு இன்னும் N3CV3 டிவைடட் பை N3ன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிட்டு போவோம். இப்போ 2 மிக்சர் இருக்கனால நான் 2 மட்டும் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ அகைன் நமக்கு ஹைட்ரஜன் இருக்கு, ஹீலியம் கேஸ் இருக்குல்ல, ஹீலியத்தோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ என்னதுடா? ஹீலியத்தோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ 3. கரெக்டா? ஓகே, அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ வரும்டா? ஹைட்ரஜனோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ நம்ம என்னன்னு கொடுக்கலாம், ஹைட்ரஜனோடது 5 இல்லைங்களா? அப்போ நமக்கு மிக்சரில் இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஹீலியத்துக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஹீலியத்துக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 2 × 3/2 கரெக்டாக, 2 × 3/2 ஆர். அதே மாதிரி செகண்ட் ஒனுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5 ஆகிறதுனா 3 × 5/2. ஓகே, எதுக்கு நமக்கு ஹைட்ரஜனுக்கு N2 வேல்யூ 3, நமக்கு அடுத்து 5/2 RT வேண்டாம், அட் டெம்பரேச்சர் பற்றி ரிலேட்டட் எதுவும் இல்லை, கான்ஸ்டன்ட் வால்யூம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு Rனே கொடுத்துக்கலாம், டிவைடட் பை N1 + N2ஓட வேல்யூ இல்லையா? N1 + N2ஓட வேல்யூ, N1 + N2ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுக்கலாம், நமக்கு N1 + N2 ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா 3 + 2 இல்லையா? 3 + 2 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 5ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் அடுத்து கேல்குலேஷன் 2 × 3/2, 2 × 3/2 கரெக்டா? 2 × 3/2 is nothing but 6/2. Okay, right? 2 × 3/2 it is 6/2 R plus நமக்கு 3, அப்போ 15/2 R, 15/2 R divided by ஒரு 5 எடுத்துடலாம். அப்போ இங்கே 15 இருக்குது, இங்கே நமக்கு என்ன இருக்குது, 6 இருக்குது. 15 + 6 நமக்கு 21, R நமக்கு காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 21R divided by 2 and divided by ஒரு 5 இருக்குது. பார்க்கலீங்க, 21R divided by 2 divided by 5 இருக்குது. இந்த 2 நமக்கு டினாமினேட்டர் வரும் இல்லையா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன ஆகும், ஆன்சர் நமக்கு என்ன ஆகும், நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறேன். அப்போ நமக்கு 21R divided by 2 × 5 இல்லையா? ஸோ தட் இஸ் 21R divided by 2 × 5 is 10ன்னு சொல்லி கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது நான் 21/10 × Rன்னு எழுதிக்கிறேன். பிகாஸ் Rக்கு நமக்கு வேல்யூ கொடுக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொடுக்க சொல்லியிருக்காங்க, 8/8.3 J/mol Kelvinன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கொடுத்து பார்க்கணும். ஓகே, ஸோ 21/10 × நமக்கு இங்கே என்ன கொடுத்துக்கலாம், 8.3ன்னு கொடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ இது நமக்கு கேன்சல் பண்ணலாம். 21/10ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 2.1 × 8.3. 2.1 × 8.3ஓட வேல்யூ ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 17.4ன்னு கிடைக்கும். So 17.4 Joule/mol per Kelvin. Okay, Joule/mol Kelvin. So நமக்கு ஆப்ஷன் சியில் இருக்கு, ஆப்ஷன் சியில் இருக்கு 17.4. இது கூட நமக்கு JEE Main 2019ல கேட்ட ஒரு கொஸ்டின், 2019ல கேட்ட ஒரு கொஸ்டின். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, JEE Main ஏப்ரல் 2019ல கேட்ட அகைன் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல the number of air molecules இல்லையா, the number of air molecules per centimeter cube கொடுத்திருக்காங்க. the number of air molecules per centimeter cube from 3 × 10⁻19 to 12 × 10⁻19. 3 × 10⁻19 to 12 × 10⁻19. The ratio of collision frequency of the air molecules before and after increase in numbers. Before and after increase in number respectively சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? இது JEE Main ஏப்ரல் 2019ல கேட்ட ஒரு கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஏர் மாலிக்யூல்ஸ் பெர் சென்டிமீட்டர் கியூப் இல்லையா? எப்படி இது இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் டென்சிட்டி நமக்கு இங்கே எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3 × 10⁻19ல இருந்து 12 × 10⁻19 ஆக நம்பர் டென்சிட்டி நமக்கு இங்கே மாறுது. கரெக்ட் தானே? ஓகே, ஸோ நமக்கு தெரியும் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஏர் மாலிகூல்ஸை நம்ம ஜெட்னு சொல்லுவோம் இல்லையா? கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏர் மாலிகூல்ஸ் ஜெட், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட நம்பர் ஆஃப் ஏர் மாலிகூல்ஸ் இல்லையா, நம்பர் டென்சிட்டி இல்லையா? ஸோ நம்பர் டென்சிட்டி நம்ம ஸ்மால் எண்ணில் கொடுக்கலாம், நம்பர் டென்சிட்டியை நமக்கு ஸ்மால் எண்ணில் கொடுக்கலாம். ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷனில் இருக்கிறதுனால நம்ம ஈக்குவேஷன் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ ஈக்குவேஷனில் Z2/Z1 இட் இஸ் ஈக்குவல் டு N2/N1 கொடுத்துக்கலாம். Z2/Z1 it is equal to N2/N1. Okay, right? N2/N1 is 3 × 10⁻9ல இருந்து 12 × 10⁻9 ஆக மாறி இருக்கு இல்லையா?
ரைட்? அப்போ 3 into 10 to the power 9ங்கிறது n1 வேல்யூ, 12 into 10 to the power 9ங்கிறது n2 வேல்யூ இல்லையா? அப்போ எனக்கு இங்கே ஃபார்முலாவில் n2 by n1 கொடுக்கணும். ஸோ 12 into 10 to the power 9 divided by 3 into 10 to the power 9. ஸோ இப்போ நமக்கு இது கேன்சல் ஆச்சுன்னா 3 கொண்டு இதை கட் பண்ணால் நமக்கு 4ன்னு சொல்லி கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ரைட்? ஸோ இப்போ நமக்கு 4ன்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சதுன்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இன்க்ரீசிங் நம்பர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ரேஷியோ ஆஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கேல்குலேட் பண்ணணும் இல்லையா? ரேஷியோ ஆஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு பிஃபோர்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு கொலிஷன் ஃப்ரீக்வன்சி Z1, ஆஃப்டர்னு சொல்லி சொல்லும்போது Z2. அப்போ Z2 by Z1 4 ஆக இருந்ததுன்னா Z1 by Z2 நமக்கு என்ன இருக்கும்? 1 by 4 ஆக இருக்கும், 1 by 4 ஆக இருக்கும். What is 1 by 4? That is 0.25. Okay, 1 by 4 ஓட வேல்யூ என்னது? 0.25. சிம்பிள் கொஷின். ஓகே, ரைட்? இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 translational degree of freedom. Okay, match the following. List 1, list 2. List 1ல ஃபுல்லா degree of freedom கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1ல ஃபுல்லா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல அது என்னென்ன கேஸ் நமக்கு சார்ந்து இருக்குமோ அந்த கேஸ் டைப் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எல்லாருக்கும் மோனோ அட்டாமிக் கேஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, பாலி அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ரிஜிட் டயட்டாமிக் அல்லது நான் ரிஜிட் டயட்டாமிக் கேஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். இது தெரிஞ்சதுன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்ட் 1ல நம்ம கொடுத்துருக்காங்களா, அதோட நம்ம மேட்ச் பண்ணா போதும். அப்போ ஃபர்ஸ்ட் ஏல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 translational degree of freedomனு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 translational degree of freedom யாருக்கு இருக்கும்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ 3 யாருக்கு இருக்கும்? மோனோக்கு இருக்குமா, டைக்கு இருக்குமா, போலிக்கு இருக்குமா? நமக்கு டைரக்டாக கொடுத்துருக்காங்க. மோனோ கேஸஸுக்கு நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ 3 ஆக இருக்கும். 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். கரெக்டா? ஓகே, அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லி சொல்லலாம், நமக்கு டோட்டல் இல்லை, ஜஸ்ட் நமக்கு டிரான்ஸ்லேஷனல் வேல்யூ 3ன்னு சொல்லி கொடுத்ததுனால நம்ம என்னன்னு சொல்கிறோம், மோனோ அட்டாமிக் கேஸ். அது டைரக்டாகவே இருக்குது. அப்போ ஏங்கிறது ஆப்ஷன் 1ஓட மேட்ச் ஆகிற மாதிரி இந்த 4 ஆப்ஷனில் எது இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏங்கிறது ஆப்ஷன் 1ல ஏல இருக்கு, ஏங்கிறது ஆப்ஷன் 1ல டில இருக்கு. டெஃபினட்டா அப்போ பியும் சியும் ஆன்சர் கிடையாது. கரெக்டா? பியும் சியும் ஆன்சர் கிடையாது. அப்போ 2 ஆப்ஷன்ல ஏ வந்து 1க்கு மேட்சாக இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் 1 சூஸ் பண்ணணும். செகண்ட் 1ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 டிரான்ஸ்லேஷனல் 2 ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் யாருக்கு இருக்கும்? 3 டிரான்ஸ்லேஷனல் 2 ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் 3 ஆப்ஷனில் யாருக்கு இருக்கும்? பாலி அட்டாமிக் இருக்குமா, ரிஜிட் டயட்டாமிக் இருக்குமா, நான் ரிஜிட் டயட்டாமிக் இருக்குமா? கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 3 டிரான்ஸ்லேஷனல் 2 ரொட்டேஷனல் யாருக்கு இருக்கும்? ரிஜிட் டயட்டாமிக் இருக்கும் இல்லையா? யாருக்கு இருக்கும்? ரிஜிட் டயட்டாமிக்கு இருக்கும் இல்லையா? அப்போ 2ங்கிறது 3யோட மேட்ச் ஆகுது. 2ங்கிறது 3யோட மேட்ச் ஆகுது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனில் 2ங்கிறது பிங்கிறது 3யோட மேட்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் ஏ சூஸ் ஆகுது. ஓகே, அப்போ ஆப்ஷன் டியும் கிடையாது. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தானே கரெக்டாக இருக்க பொழுது அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது 1ஓட மேட்ச் ஆச்சு, பிங்கிறது 3யோட மேட்ச் ஆச்சு. இனி சியும் டியும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். சியும் டியும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். 3 டிரான்ஸ்லேஷனல் தெரியுதா? 3 டிரான்ஸ்லேஷனல் 2 ரொட்டேஷனல் 1 வைப்ரேஷனல் மாலிக்யூல் யாருக்கு இருக்கும்? நான் ரிஜிட்டுக்கு இருக்கும். கரெக்டா? யாருக்கு இருக்கும்? நான் ரிஜிட்டுக்கு இருக்கும். ஸோ நமக்கு ஃபைனலாக 3 டிரான்ஸ்லேஷனல் 3 ரொட்டேஷனல் மோர் தென் 1 வைப்ரேஷனல் இருந்தால் அதை நம்ம பாலி அட்டாமிக்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதை நமக்கு 3ல கொடுத்துடலாம். கரெக்டா? ஓகே, சரி 2ல கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் 2 கால்குலேட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு அது எதோட சேர்த்துருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, இது நமக்கு JEE Main 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின். கிளியரா இருக்கா? ஓகே, ரைட். ஸோ இது கிளியரா இருக்குன்னா இனி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்டேட்மெண்ட், ஓகே, விச் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் பட் அபவுட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே கரெக்டாக இருக்குது? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பற்றி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரீட் பண்ணி பாருங்க. A molecule with n degree of freedom has n square different ways of storing energy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்ல கவனிங்க. a molecule with n degree of freedomத்துக்கு n square different ways இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, எனர்ஜி மோடு நமக்கு எப்படி இருக்கும்? n square ஆக இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல, எனர்ஜி மோடு நமக்கு molecule with n degree of freedom இருந்ததுன்னா எனர்ஜி மோடும் எப்படி தான் இருக்கும்? n ஆக தான் இருக்கும். கரெக்டா? n ஆக தான் இருக்குமே தவிர n square ஆக இருக்க போறது இல்லை இல்லையா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஏங்கிறது ராங். ஸ்டேட்மெண்ட் ஏங்கிறது நமக்கு இங்க ராங் ஸ்டேட்மெண்ட். இனி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணலாமா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அசோசியேட்டட் வித் half RT ஆவரேஜ் எனர்ஜி பெர் மாலிக்யூல் அப்படின்னு பெர் மோல்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே ஹாஃப் ஆர்டி ஆவரேஜ் எனர்ஜி பெர் மோல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ரைட் நீங்கள் எங்கே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம எப்போல்லாம் பெர் மோல்னு படிக்கிறோமோ அங்கே நமக்கு எப்படி இருக்கும் ஹாஃப் ஆர்டியாக இருக்கும் இதுவே நம்ம மாலிக்யூல்னு படித்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஹாஃப் கேடின்னு சொல்லுவோம் பெர் மாலிக்யூலாக இருந்ததுன்னா ஹாஃப் கேடி பெர் மோலாக இருந்ததுன்னா ஹாஃப் ஆர்டி இல்லையா ஈக்குபேட்டேஷன்ல இருந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஓகே ஈக்குபார்ட்டேஷன்ல இருந்து நம்ம படிச்சிருப்போம் ஈக்குபார்ட்டேஷன் தியரியில ஸோ ஆப்ஷன் பி நமக்கு கரெக்ட் தான் ஆப்ஷன் பி நமக்கு கரெக்ட் தான் இல்லையா ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷன் சியில் அ மோனோஅட்டாமிக் கேஸ் மாலிகுல் ஒரு ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வெரஸ் த டைஅட்டாமிக் மாலிகுல் ஹேஸ் 2 ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மோனோஅட்டாமிக்னு சொல்லும்போது அதுக்கு டிரான்ஸ்லேஷன் தானே இருக்கும் ரொட்டேஷனல் உண்டா ரொட்டேஷனல் இல்லை தானே இப்போ மோனோஅட்டாமிக் இங்கே ஒரு ரொட்டேஷனல் கொடுத்துருக்காங்க அப்போ அது ஃபர்ஸ்ட் லைன்லேயே அது ராங்குன்னு நமக்கு தெரியுது கரெக்ட் தானே அதே மாதிரி டைஅட்டாமிக்கு 2 ரொட்டேஷனல் இருக்கும் தட் இஸ் ஓகே பட் எனிவே மோனோஅட்டாமிக்ல ஒரு ரொட்டேஷனல் இருக்குன்னு கொடுத்ததுனால இந்த ஆப்ஷன் சிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ராங் இனி டிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செக் பண்ணோம் ஓகே டிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க CH4 has the total of 6 degree of freedom total 6 degree of freedom சொல்லியிருக்காங்க CH4 என்னது இது ஒரு நான் லீனியர் மாலிகுல் இல்லையா அப்ப நான் லீனியர் மாலிகுல்ல நமக்கு எத்தனை இருக்கும் 2 ரொட்டேஷனல் இருக்கும் 3 ரொட்டேஷனல் இருக்கும் 3 டிரான்ஸ்லேஷனல் இருக்கும் அப்ப டோட்டலா 6 இருக்கும் இல்லையா டோட்டலா 6ங்கிறது 3 ரொட்டேஷனலாக இருக்கும் பிளஸ் 3 நமக்கு டிரான்ஸ்லேஷனலாக இருக்கும் இல்லையா அப்ப ஆப்ஷன் டி கரெக்ட் அப்போ பியும் டியும் மட்டும்தான் கரெக்ட் ஸோ பியும் டியும் கரெக்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் பி இருக்கு ஆப்ஷன் பில பியும் டியும் கரெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தனால அதை சூஸ் பண்ணியிருக்கோம் இது JEE Main ஜூலை 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின் கிளியரா இருக்கா ஓகே ரைட் கிளியர் சரி அப்போ இது கிளியரா இருக்குதுன்னா இனி நாம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க energy of 10 non-rigid diatomic molecule at temperature T ல என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது நமக்கு JEE Main 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின் energy of 10 யார் இது non-rigid diatomic molecule நீங்க யோசிச்சுக்கோங்க non-rigid diatomic moleculeல translational value எவ்வளவு இருக்கும் rotational value எவ்வளவு இருக்கும் டோட்டலா degree of freedom எவ்வளவு இருக்கும் total degree of freedom நமக்கு non-rigid diatomic molecule இருந்தா 7 ஆக இருக்கும் அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் non-rigid இல்லையா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க non-rigid ஆக இருந்ததுன்னா அதுல translational எவ்வளவு இருக்கும் 3 இருக்கும் கரெக்ட்டா rotational எவ்வளவு இருக்கும் 2 இருக்கும் கரெக்ட்டா வைப்ரேஷனும் இருக்கும் இல்லையா வைப்ரேஷன் எவ்வளவு இருக்கும் 2 இருக்கும் கரெக்ட்டா சோ அப்ப இந்த மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 7 ன்னு கிடைக்கும் சோ அப்ப 7ங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ நான் ரிஜிட் டயட்டாமிக் மாலிகுலோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ கரெக்ட் தானே ஓகே இது டோட்டல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ நமக்கு இங்க 7 ன்னு சொல்லி கிடைச்சிட்டு இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எனர்ஜி கேட்டிருக்காங்க இல்லையா எனர்ஜி ஆஃப் 10 கேட்டிருக்காங்க அப்ப நார்மல் எனர்ஜி ஃபார்முலா என்னது எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்க என்ன கொடுப்போம் யூசுவலா நம்ம எனர்ஜில F/2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ பை 2 அதுக்கப்புறமா நம்ம KT கொடுப்போம் பட் இங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 ன்னு கால்குலேட் பண்ணதுனால நான் 7/2 KT ன்னு கொடுக்கிறேன் என்ன கொடுக்கிறேன் 7/2 KT எத்தனை நம்பர் ஆஃப் நான் ரிஜிட் டைஅட்டாமிக் மாலிகுல் இருக்கு 10 இருக்கு இல்லையா அப்ப ஆன்சர்ல 10 × 7/2 கொடுக்கலாமா 10 × 7/2 KT ன்னு கொடுத்தா 10 × 7 நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 17 கிடைக்கும் கால்குலேஷன் தெரியுதா 70 அப்ப 70/2 KT இல்லையா 70/2 ஓட வேல்யூ என்ன 35 அப்ப 35 KTங்கிறது 10 நான் ரிஜிட் diatomic molecule at temperature T ல இருக்கக்கூடிய வேல்யூ ஓகே அப்ப 35 kBTங்கிறது ஆப்ஷன் B ல இருக்கு இது நமக்கு JEE Main 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन ஓகே ரைட் கிளியராக உள்ளதா ஒரு கன்ஃபியூஷனும் இல்லைல்ல நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன் இது உங்களுக்கு ஓகேவா இருக்கும் நம்புறேன் யாருக்காவது ஏதாவது மேம் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்க ஓகே ரைட் சரிங்களா சரி சோ இப்போ இனி நமக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க a polyatomic right a polyatomic ideal gas has 24 vibrational mode எவ்வளவு 24 vibrational mode what is the value of gamma what is the value of gamma இது JEE Main March 2021 ல கேட்ட ஒரு क्वेश्चन 24 vibrational mode இருக்கு 24 vibrational mode நமக்கு இங்க இருக்கு அப்ப இதுல degree of freedom first calculate பண்ணனும் இல்லையா ஓகே எதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணனும்னு சொல்றேன் எனக்கு காமா வேணும் காமா ஃபார்முலா என்னது 1 + 2/f 1 + 2/f இல்லையா இது என்னது பாலிஅட்டாமிக் ஐடியல் கேஸ் 24 வைப்ரேஷனல் மோட் இருக்கு இல்லையா அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் f நம்ம என்ன பாலிஅட்டாமிக் ஐடியல் கேஸ் இல்லையா அப்ப 64
plus 2 வைப்ரேஷனல் மோட் இருந்ததுன்னா ஓகே 24 வைப்ரேஷனல் மோட் இருந்ததுன்னா அதை எதோட மல்டிப்ளை பண்ணணும் 2 ஓட மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் இல்லையா அப்ப 2 into 24 இனி 5 வைப்ரேஷனல் மோட் இருந்ததுன்னா 2 into 5 10 வைப்ரேஷனல் மோட் இருந்ததுன்னா 2 into 5 2 into 10 இந்த மாதிரி 2 ஓட மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதுவோம் இல்லையா 64 6 இல்லைங்களா ரைட் அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 2 into 24 நமக்கு 48 plus 6 நமக்கு 54 ஆகும் ஸோ அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 54 நமக்கு கிடைச்சிட்டுனா இனி காமா இருக்க இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் தானே ஓகே காமா இருக்க இடத்துல இதை நம்ம என்ன பண்ணால் போதும் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் இல்லையா ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க 1 plus 2 divided by 54 1 plus 2 divided by 54 அப்போ 54 இருக்கு இங்கே மறுபடியும் மல்டிப்ளை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 54 plus 2 நமக்கு 56 ஆகும் இல்லையா அப்போ 56 divided by 54 ஓட வேல்யூ 1.03 கிடைக்கும் ஓகே 1.03ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் கிளியர் காய்ஸ் சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஓகே ரைட் இனி நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க if 1 mole of polyatomic gas is having two vibrational mode and beta is the ratio of molar specific heat for the polyatomic gas beta ஓட value Cp by Cv then the value of beta என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் யூஸ் பண்ணது என்னது 1 mole of polyatomic gas okay 1 mole of polyatomic gas நம்ம ப்ரீவியஸா சொன்னோம் இல்லையா ரைட் இப்போ நம்ம ப்ரீவியஸா படிச்சுட்டு வந்தோம்ல அதே ஃபார்முலா polyatomic gas ஆக இருந்ததுன்னா அதுல 6 plus vibration இருக்கும் இல்லையா 6 plus vibration அதனால தான் ப்ரீவியஸ் क्वेश्चनல 6 plus ஓட 24 வைப்ரேஷனல் மோடுனால வைப்ரேஷனல் மோட நம்ம 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா அப்போ நமக்கு polyatomic gasனால 6 plus வைப்ரேஷனல் மோட் 24 but 2 into 24 இல்லையா சோ அப்ப இங்க எனக்கு 6 plus வைப்ரேஷன் நான் ஃபார்முலா எடுத்துக்கிறேன் அப்ப இங்க எத்தனை வைப்ரேஷனல் மோட் இருக்கு 2 இருக்கு 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 6 plus 2 into வைப்ரேஷனல் மோடுக்காக 2 கொடுக்கிறோம் நல்ல கவனிங்க polyatomic gasல vibration mode 10 ஆக இருந்ததுன்னா 6 plus vibration mode தான் ஃபார்முலா 6 plus vibration mode அந்த vibration modeக்கு நமக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அதை 2 ஓட மல்டிப்ளை பண்ணி எழுதணும் vibration mode is 10 ஆக இருக்கு polyatomic gasனா 6 plus 10 into 2 vibration mode polyatomic gasக்கு 52 ஆ இருக்கு அப்படின்னா polyatomic gasல 6 plus 54 into 2 அது 52 into 2 எந்த நம்பர் எடுக்கிறோமோ அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 6 plus vibrationல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் okay right so அப்ப இங்க நமக்கு polyatomic gasல degree of freedom value நமக்கு என்ன கிடைக்கும் 6 plus 2 2 into 2 4 நமக்கு 6 plus 4 நமக்கு என்ன கிடைக்கும் 10 ன்னு சொல்லி கிடைக்கும் degree of freedom value 10 correctா what is Cp by Cv beta is Cp by Cv only right so Cp by Cv is nothing but gamma right okay gamma so gamma means நமக்கு 1 plus 2 by f 1 plus 2 by f இனி சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் 1 plus 2 divided by degree of freedom 10 இல்லையா ரைட் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 10 plus 2 12 by 10 ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா 12 by 10 is 1.2 இல்லையா 1.2 so இப்போ 1.2ங்கிறது ஆப்ஷன் B ல இருக்கு இதான் Cp by Cv ஓட வேல்யூ மீன்ஸ் பீட்டா ஓட வேல்யூ கிளியரா இருக்கா இது கூட நமக்கு சிம்பிள் क्वेश्चंस தான் இந்த சாப்டர் இது சாப்டர் நெக்ஸ்ட் சாப்டர் எல்லாமே ரொம்ப சிம்பிள் क्वेश्चंस தான் கேட்டிருக்காங்க எல்லாமே JEE Main 2021 ல மார்ச்ல கேட்ட ஒரு क्वेश्चन ஓகே கிளியரா இருக்கும்னு சொல்லி நம்புறேன் ஓகே சோ இப்போ வரைக்கும் நம்ம கைனெடிக் தியரியில கூடிய क्वेश्चंस பார்த்தாச்சு இனி நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல கூடிய क्वेश्चंस பார்க்க போறோம் ஓகே ரைட் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா okay the amount of heat needed to raise the temperature of 4 moles to a rigid diatomic gas from 0 degrees Celsius to 50 degrees Celsius when no work is done look at this word no work okay when no work is done okay so the amount of heat needed to raise the temperature okay அப்போ ஒரு 4 moles of rigid diatomic gas 0 degree Celsius ல இருந்து 50 degree Celsius ஆ மாத்தும் பொழுது அது work நடக்காம இருக்கும் பொழுது amount of heat ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி டிகிரி செல்சியஸ் 0 டிகிரி செல்சியஸ் இருந்து 500 டிகிரி 50 டிகிரி செல்சியஸ் ஆ நம்ம இத மாத்த முடியும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க இது JEE Main 2021 ல கேட்ட ஒரு क्वेश्चन okay right when no work is done அப்ப நாமல நம்மளோட லா தெர்மோடைனமிக்ஸ் லால நம்ம என்ன எழுதுவோம் del q is equal to del u plus del w so condition என்னது when no work is done so அப்ப இந்த வேல்யூ நமக்கு 0 கரெக்ட்டா so அப்ப del q it is equal to del q it is equal to del u ங்கறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் del q னா என்ன அர்த்தம் ஹீட் எனர்ஜி இத தான் நம்ம கால்குலேட் பண்ணனும் இல்லையா ஹீட் எனர்ஜி இல்லையா so இதோட ஃபார்முலா என்னது n cv del t ன்னு கொடுக்கலாமா okay n
rigid diatomic gases இல்லையா right NCV delta ன்னு சொல்லி கொடுக்கலாம் okay so del Q is equal to rigid diatomic gases அப்ப n ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 4 இல்லையா okay degree of freedom value நமக்கு 5 கொடுப்போம் அப்ப 5/2 RT இல்லையா 5/2 RT R into T ஓட வேல்யூ 0 to 50 degrees Celsius அப்போ final minus initial change in temperature நம்ம எடுக்கும் பொழுது 50 minus 0 கொடுப்போம் so again நமக்கு 50 தான் கிடைக்கும் இல்லையா so change in temperature also நமக்கு இங்க 50 அப்ப இது simple question டைரக்டா கட் பண்ணா போதும் இல்லையா அப்ப இத நம்ம கட் பண்ணும்போது 2 ஆகும் 2 into 5 10 into 15 Rங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா universal gas constant 10 into 15 நமக்கு என்ன கிடைக்கும் 500 ன்னு கிடைக்கும் இல்லையா 500 Rங்கிறது cancel இல்ல 500 R யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க 500 Rங்கிறது del Q the amount of heat ஓட வேல்யூ so 500 Rங்கிறது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்கு அதை சூஸ் பண்ணிக்கலாம் simple question okay right so next question பாருங்க given below two statement ரெண்டு statement நமக்கு கொடுத்திருக்காங்க statement 1 ல if heat is added okay if heat is added to the system its temperature must increase னு சொல்லிருக்காங்க ஒரு சிஸ்டத்துல நம்ம ஹீட் அப்ளை பண்ணா ஆட் பண்ணா கொடுத்தா அதுல டெம்பரேச்சர் கண்டிப்பா இன்க்ரீஸ் தான் ஆகணுமா டெம்பரேச்சர் சிஸ்டத்துல ஹீட் அப்ளை பண்ணா டெம்பரேச்சர் கண்டிப்பா மஸ்ட் இன்க்ரீசஸ்னு சொல்றாங்க இல்லையா அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸாங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும் யோசிச்சு பார்க்கணும் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கும்பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் மஸ்ட்னு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேர்ட்னால இதை நான் ஃபால்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றேன் காரணம் இப்போ நார்மலா நம்ம ஃபேஸ் சேஞ்ச் பார்க்குறோம் ஃபேஸ் சேஞ்ச் படிச்சிருக்கோம்ல தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல இல்லையா பாயிலிங் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஹீட்டை ஆட் பண்ணுவோம் ஆனால் அந்த டைம்ல கூட டெம்பரேச்சர் நமக்கு கான்ஸ்டன்டாக தான் இருந்திருக்கும் இல்லையா ரைட் டெம்பரேச்சர் நமக்கு எப்படி இருக்கும் ஸ்டேஸ் கான்ஸ்டன்ட் இந்த ஃபேஸ் சேஞ்சு அந்த மாதிரி இடங்கள்லாம் இல்லையா அப்போ மஸ்ட் இன்க்ரீஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ராங்னு எடுத்துக்கலாம் இல்லையா இது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 if positive work is done by the system in a thermodynamic process its volume must increases yes volume நமக்கு increase ஆகுதுனா அதுல volume increase ஆகுதுனா அதுல இருக்கக்கூடிய work done நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம் positive work ன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப statement 2 is right statement 1 வந்து நமக்கு wrong statement false statement and statement 2 நமக்கு correct இல்லையா அப்ப statement 1 is false statement 2 is right னா option D choose பண்ணிக்கலாம் இது JEE Main 2023 ஏப்ரல்ல கேட்ட ஒரு question clear irukka okay ini next question 1 gram of liquid is converted to vapor at 3 into 10 to the power 5 pascal pressure if 10% of heat supplied is used for increasing the volume of 1600 centimeter cube during this phase change then the increase in internal energy of the process enna ketirukanga JEE Main 2023 January la keta oru question 1 gram of liquid converted into vapor 1 gram of liquid நம்ம vapor ஆக convert பண்றோம் இது ஒரு phase change இல்லையா liquid வந்து vapor ஆ convert ஆகிறது ஒரு phase change இல்லையா ரைட் அப்ப அதில இருக்கக்கூடிய pressure value எவ்வளவு கொடுத்திருக்காங்க pressure value is 3 into 10 to the power 5 எவ்வளவு ஹீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹீட் இன்க்ரீசஸ் நமக்கு எவ்வளவு ஆயிருக்கு ஹீட் நமக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது 10% சப்ளை பண்ணிருக்கோம் 10% ஆஃப் ஹீட் நமக்கு சப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா ரைட் சோ அங்க நமக்கு வால்யூமோட வேல்யூ கொடுத்திருக்காங்க வால்யூம் இஸ் 1600 சென்டிமீட்டர் கியூப் இல்லையா இது பாஸ்கல் and இது சென்டிமீட்டர் கியூப் கொடுத்திருக்காங்க அப்ப சென்டிமீட்டர் கியூபா நீங்க வேணும்னா மீட்டர் கியூபா மாத்திக்கலாம் இல்லையா மீட்டர் கியூப் மாத்துனீங்கன்னா 1.6 into 10 to the power minus 3 meter cube னு சொல்லி கிடைக்கும் 1.6 into 10 to the power minus 3 meter cube so இங்க நமக்கு increase in internal energy calculate பண்ணனும் first of all internal energy del U calculate பண்றது நம்ம எதில இருந்து எடுக்கிறோம் நம்மளோட thermodynamics law ல இருந்து கரெக்ட்டா so that is del Q is equal to del U plus del W இல்லையா so அதுக்கு டெஃபினட்டா நமக்கு work calculate பண்ண வேண்டியது இருக்கும் so work calculate பண்ணிட்டு வரலாம் work done is equal to power into change in volume okay power I'm sorry pressure into change in volume pressure value 3 into 10 to the power 5 pascal so 3 into 10 to the power 5 கொடுக்கலாம் okay 3 into 10 to the power 5 கொடுத்துடலாம் into நமக்கு del V ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா del V எவ்வளவு ஆகுதுன்னா 1.6 into 10 to the power minus 3 இல்லையா 1.6 into 10 to the power minus 3 so இதுல 3 வும் 1.6 மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்றோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 4.8 னு கிடைக்கும் 4.8 அடுத்து 10 to the power 5 10 to the power 3 கொண்டு நம்ம கட் பண்றோம் அப்படினா நமக்கு இங்க 10 to the power 5 minus 3 இல்லையா 2 னு சொல்லி கிடைக்கும் இல்லையா so again நம்ம 4.8 into 10 to the power 2 கொடுத்தோம்னா நமக்கு 480 joule னு கிடைக்கும் அப்ப work done என்ன கிடைச்சிருக்கு 480 joule னு கிடைச்சிருக்கு இல்லையா so work done 480 joule னு கிடைச்சிருக்கு work done ல தான்
அப்படின்னா 10% ஆஃப் ஹீட் இல்லையா, 10% நமக்கு கொடுத்துருக்காங்களா ஹீட் சப்ளை. அப்போ ஒர்க் டன்ல 10% ஆஃப் ஹீட் சப்ளை அங்கே நடந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 10%, 10%னால டிவைடட் பை 100 ஆஃப் Q, ரைட். ஓகே, ஸோ அப்போ W இஸ் ஈக்குவல் டு நமக்கு 10/100 நம்ம என்ன கொடுக்கலாம், 0.1 Qன்னு சொல்லி கொடுக்கலாம். இதில் Qவோட வேல்யூ நமக்கு வேணும். ஸோ Qவோட வேல்யூ வேணும்னா W டிவைடட் பை நமக்கு 0.1. Wவோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 480 ஜூல் இல்லையா. ஒர்க் டன் வேல்யூ 480 ஜூல். 0.1ங்கிறது என்ன அர்த்தம், 480 டிவைடட் பை 0.1 10 to the power -1ன்னு சொல்லலாம். அது நியூமரேட்டர் போகும்பொழுது நமக்கு என்ன ஆகும், 480 into 10 to the power +1 ஆகும். தட் மீன்ஸ் 4800, ரைட். 4800 ஜூலுங்கிறது Qவோட வேல்யூ. ஓகே, இதில் இன்டர்னல் எனர்ஜி வேண்டாம் இல்லையா, இன்டர்னல் எனர்ஜி வேண்டாம்டா, Qவோட வேல்யூ தான் வேணும். சாரி காய்ஸ். ஓகே, இது ஃபார்முலாவே அவசியம் இல்லை சரிங்களா. ஓகே, இதுலேருந்தே நமக்கு ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியுது, ரைட். ஸோ இனி நமக்கு இது ஆப்ஷன் இதில் 4800 இன்டர்னல் எனர்ஜி தான் வேணும். ஐம் சாரி காய்ஸ், டெல் Q வரதான் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்டர்னல் எனர்ஜி எனக்கு வேணும். இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி இல்லையா. ஐம் சாரி, நான் ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறேன், இன்டர்னல் எனர்ஜி வேணும். ஸோ எனக்கு இப்போ டெல் Q வரைக்கும் நான் கேல்குலேட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலாவில் என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல் Q இஸ் ஈக்குவல் டு, அல்லது Q தான் நமக்கு வேணும். சரி, Q இஸ் ஈக்குவல் டு del U plus Q இருக்கு, Q is equal to del U plus ஒமேகா work done. ஸோ Qவோட வேல்யூ நமக்கு தெரியும், del U நமக்கு வேணும். ஸோ இப்போ Q minus Wன்னு கொடுக்கலாம். Qவோட வேல்யூ 4800, ரைட். 4800 work done 480, ரைட். ஸோ 4800லேருந்து 480 சப்ராக்ட் பண்ணால் 4320 ஜூல்னு கிடைக்கும். 4320 ஜூலுங்கிறது இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜியாக கிடைக்கும். அது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. சிம்பிள் கொஷின். ஓகே, இனி நெக்ஸ்ட் கொஷின். A source supplies heat to a system. Okay, a source supplies heat to a system at a rate of 1000. If the system performs work at the rate of 200, the rate at which internal energy of the system increases is, okay, the rate at which internal energy of the system increases னு சொல்லி சொல்றாங்க. the source supplies heat to a system. இப்போ ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட் கொடுக்குறோம். ஓகே, heat to a system, supplies heat to a system. அப்போ சிஸ்டத்துக்கு ஹீட் கொடுக்கும் பொழுது இதில் நமக்கு என்ன ஆகும், ரேட் ஆஃப் சேஞ்ச் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஓகே, ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம். எவ்வளோ, 1000ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ டெல் Qவோட வேல்யூ 1000. ஸோ நம்ம சப்ளை பண்ணுறதுனால இது டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஹீட் எனர்ஜி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த சிஸ்டம் பெர்ஃபார்ம்ஸ் அட் த ரேட் ஆஃப் 200 வோல்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 200 ஒர்க் டன் நமக்கு 200 இருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறது 200னா நமக்கு ஒர்க் டனோட வேல்யூ இங்கே 200. ஸோ இப்போ டெல் Q இருக்குது, டெல் W இருக்குது, இன்டர்னல் எனர்ஜி வேணும். இன்டர்னல் எனர்ஜி மீன்ஸ் டெல் U, ரைட். ஸோ நம்ம நார்மல் அகைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. டெல் U இஸ் ஈக்குவல் டு டெல் Q, del Q is equal to del U plus work done, correct? Okay, del U plus work done. So del Q oda value 1000. Okay, it is equal to del U plus work done oda value 200 இல்லையா. ஸோ அப்போ இதில் எனக்கு del U வேணும்னா நான் கொடுக்கலாம் 1000 minus 200 கொடுக்கலாம் இல்லையா. 1000 minus 200 it is 800 joule. 800 joule. ஓகே, இன்டர்னல் எனர்ஜி கேட்குறாங்க இல்லையா, ரைட். அப்போ 800. ஓகே, 800ங்கிறது நமக்கு இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குது. இது நமக்கு JEE Main 2023 ஏப்ரலில் கேட்ட ஒரு கொஷின். ஓகே, கிளியராக இருக்கா, ரைட். சரி, இப்போ உங்களுக்கு தோணுதில் ரேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ரேட் ஆஃப் 1000 வாட். ஓகே, ரேட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி தான் நமக்கு கேட்டிருக்கோம். எனர்ஜியோட யூனிட் ஜூல் தான். பட் ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்களா, எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரேட்டோட கேட்டதுனால நம்ம அதை பவர் வாட் ஆகி கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஓகே, அப்போ நமக்கு நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட், யூசிங் த கிவன் PV டயக்ராம். ஓகே, ப்ரெஷர் வால்யூம், இங்கே ப்ரெஷர் இங்கே வால்யூம். இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி the work done by an ideal gas along the path ABCD என்னன்னு பார்க்கணும். work done by ideal gas along the path ABCD ஓட வேல்யூ. ஓகே, எது A, இங்கே இருக்கு A, இங்கே B, இங்கே C, இங்கே D இல்லையா. அப்போ ப்ராசஸ் அது மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, கேஸோட மூவ்மெண்ட் இதோ கிராஃபில் இங்கே கொடுத்துருக்காங்க. கிராஃப் யாருக்கும் எடுத்திருக்காங்க, ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் எடுத்திருக்காங்க. யாருக்கும் ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு போர்ஷனாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு A to B,
ஓகே, தென் பி டு சி பார்க்கலாம், தென் சி டு டி பார்க்கலாம். ஏலேருந்து பி சி ஏலேருந்து டி வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ டு பி பார்த்துடலாம், தென் பி டு சி பார்த்துட்டு தென் சி டு டி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ டு பியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது இல்லையா? அப்போ இதுதான் ஏ டு பி. இங்கே நமக்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க, இதில் நமக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரைட். அப்போ இந்த ஏ டு பிங்கிறது மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? இது V0, இது 2V0, இது 3V0 இல்லையா? ரைட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் என்ன நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இது என்னது? ஒரு பாசிட்டிவ். ஏ டு பியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எது சேஞ்ச் ஆகுது? இது ஏ, இது பி இல்லையா? இதுதான் இந்த லைன் கொடுத்துருக்கிறது, ப்ரெஷர் வால்யூம் சேஞ்சஸ். ஸோ இதில் இந்த லைன் இப்படி மூவ் ஆகுதுன்னா இதில் இனிஷியலாக ஏ ஸ்டார்ட் பண்ணுறது 2V0ல, பி எண்ட் ஆகுறது 3V0ல. அப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுது? வால்யூம் சேஞ்ச் ஆகுது. பட் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பாருங்கள். ப்ரெஷர் P0ங்கிறது இந்த லைன் தான் P0 கரெக்டா? அப்போ ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலை, வால்யூம் சேஞ்ச் ஆகுது. ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலை, நமக்கு என்னது? வால்யூம் சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த ஏபிங்கிறத நம்ம ஐசோபாரிக் ப்ராசஸ்னு சொல்லலாம் இல்லையா? ஐசோபாரிக். ஓகே, ஸோ இப்போ ஏபிங்கிறது ஐசோபாரிக். இதில் இருக்கக்கூடிய ஒர்க் டன் நம்ம கேல்குலேட் பண்ணுறோன்னா ஒர்க் டன் பார் ஏபின்னு சொல்லும்பொழுது என்னதெல்லாம் கேல்குலேட் பண்ணும்? ப்ரெஷருக்கும் வால்யூமுக்குமான கிராஃப் இல்லையா? ஸோ P0 V0ன்னு கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்? P0 V0ன்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு தோணும் இது எப்படி P0 V0 வந்ததுன்னு. அது இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நம்ம சேஞ்ச் இன் P அண்ட் சேஞ்ச் இன் V கேல்குலேட் பண்ணுவோம். சேஞ்ச் இன் P, சேஞ்ச் இன் V. சேஞ்ச் இன் Pனா ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் இன் Vனா வால்யூம் சேஞ்ச் ஆகுறது இல்லையா? ஸோ ப்ரெஷர் இதில் சேஞ்சஸ் நடக்குதா? ப்ரெஷர் பாருங்கள், இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு கேஸில் நமக்கு ப்ரெஷர்னு சொல்லும்போது இங்கே வந்து P0 இல்லையா? ப்ரெஷருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு? P0. சேஞ்ச் இன் Vன்னு சொல்லும்போது இங்கே 3V0, இங்கே ஒரு 2V0. அப்போ ஃபைனல் 3V0 இங்கே பாருங்கள், வால்யூம்க்கு எடுக்கிறேன், சேஞ்ச் இன் V. ஓகே, 3V0 ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். 3V0 minus 2V0, it is V0 only. ஓகே, அப்போ வால்யூம்க்கு இங்கே இடத்துல நான் என்ன கொடுத்துக்கலாம்? V0 கொடுத்துக்கலாம். வால்யூமை இங்கே நான் என்ன கொடுத்துக்கிறேன்? V0 கொடுத்துக்கலாம். இனி ப்ரெஷர் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் ஏபியில் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அது என்னது? P0ன்னு இருக்குது இல்லையா? ரைட். P0ஓட கனெக்ட் ஆகிருக்கு இந்த கிராஃப் படி. ஸோ அதனால் நான் இதை P0 V0ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஒர்க் டன் ஏபி. ஓகே, ஒர்க் டன் பை ஏபி P0 V0ங்கிறது ஆன்சராக கிடச்சிருக்கு. இனி நான் அடுத்தது என்ன பார்க்கணும்? B2C பார்க்கணும். B2C எங்கே இருக்குது? இதுவும் இங்கே இல்லையா? B2C. ஸோ இதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பியிலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ். பியிலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸ் இல்லையா? அப்போ இங்கே நீங்கள் லைன் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும்? ஐசோகோரிக். ஐசோகோரிக்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த B2Cங்கிறது என்ன மாதிரியான ப்ராசஸ்? ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸ். ஆல்சோ இதில் பி டு பி, பியிலேருந்து சி பாருங்கள், இந்த பியிலேருந்து சி போகும்போது இந்த லைனு, அப்போ இந்த லைனு எக்ஸ் ஆக்சஸோட எங்கே கனெக்ட் ஆகுது? 3V0ல கனெக்ட் ஆகுது. வேற எங்கேயாவது 3V0ஓட கனெக்ட் ஆகுதா? வால்யூம் சைடில் வேற எங்கேயும் கனெக்ட் ஆகுதா? இல்லை. ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் வால்யூம் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ப்ரெஷர் பாருங்கள், பியிலேருந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் வந்து பிங்கிற பாயிண்டில் ப்ரெஷர் P0ஆக இருக்குது. சிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணும்பொழுது ப்ரெஷர் 2P0ஆக மாறுது. கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸில் ப்ரெஷர் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ப்ரீவியஸாக நமக்கு ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது இல்லையா? ரைட். ப்ரீவியஸ் கேஸில் நமக்கு ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது, வால்யூம் நமக்கு சேஞ்ச் ஆச்சு இல்லையா? வால்யூம் சேஞ்ச் ஆச்சு. இங்கே வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரெஷர் நமக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா? ரைட். ஸோ இப்போ இது ஒரு ஐசோகோரிக் ப்ராசஸ். இதில் இருக்கக்கூடிய B2C பண்ண இந்த ஒர்க்கை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியிலேருந்து சிக்கு போகும்பொழுது வால்யூம் தான் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இல்லையா? இல்லை, வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரெஷர் நமக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா? இப்போ ப்ரெஷர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா P0 இங்கே 2P0. அப்போ இதில் நான் ப்ரெஷர் சேஞ்ச் ΔPக்கு கால்குலேட் பண்ணுறேன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுப்பேன். இனிஷியல் P0, ஃபைனல் வந்து சிங்கிற பாயிண்ட், இட் இஸ் 2P0 ரைட்? ஸோ 2P0 மைனஸ் P0ன்னு கொடுக்கலாம் இல்லையா? 2P0 மைனஸ் P0ன்னு சொல்லி கொடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே P0ன்னு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? P0ன்னு சொல்லி ஒரு ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் ஓகே. தென் அகைன் வால்யூம் பார்க்கும்போது வால்யூம் நமக்கு எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வால்யூம் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் இது ஐசோகோரிக் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஐசோகோரிக் ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒர்க் டன் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அப்படியும் கேல்குலேட் பண்ணிடலாம் இல்லையா? ஐசோகோரிக் ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒர்க் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகே, இனி அடுத்தது பாருங்கள்.
அடுத்த நெக்ஸ்ட் ஒன்ல நமக்கு இங்க சிங்கிற பாயிண்ட் இருக்கு, இதுல டிங்கிற பாயிண்ட் இருக்கு. ஸோ ப்ராசஸ்ல நமக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த பிவி டயக்ராம்ல ஒர்க் டன் ஆஃப் ஐடியல் கேஸ் இதோ இந்த டைரக்ஷன் இல்லையா. அப்ப சில இருந்து டிக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம் இல்லையா. சில இருந்து டிக்கு, சில இருந்து டி இல்லையா. ஸோ இது சி, இது டி. அப்ப அகைன் இதுல எது கான்ஸ்டன்ட் எது வேரி ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வால்யூம் சிங்கிற பாயிண்ட்ல வால்யூம் 3v0, டிங்கிற பாயிண்ட் ரீச் பண்ணும்போது வால்யூம் v0. கரெக்ட்டுங்களா. ஓகே. அட் த சேம் டைம் நமக்கு இங்க ப்ரெஷரோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் சேஞ்சஸ் இல்லை. சிலேருந்து விக்கு ப்ரெஷர் ஆல்வேஸ் 2p0 தான் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கேஸில் நமக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகுது. தென் ப்ரெஷர் நமக்கு எப்படி இருக்குது, கான்ஸ்டன்டாக இருக்குது. ப்ரெஷர் நமக்கு இங்கே எப்படி இருக்குது, கான்ஸ்டன்டாக இருக்குது இல்லையா. அப்போ அகைன் இது என்னது, இது அகைன் ஒரு ஐசோபாரிக் ப்ராசஸ் இல்லையா. ஸோ இப்போ ஒர்க் டன் பை பிசியோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம், வால்யூம் சேஞ்ச் ஆகுது, ப்ரெஷர் மட்டும் நமக்கு கான்ஸ்டன்டாக இருக்குது. சேஞ்ச் ஆகிற வால்யூம் எப்படின்னு எழுதுக்கலாம், சேஞ்ச் இன் வி இஸ் ஈக்குவல் டு இங்கே தள்ளி எழுதுட்டுமா, change in V is equal to final volume 3v0 initial volume 2v0. correct. அப்போ final volume ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், v0 கிடைக்கும். then pressure changes ஒன்றும் பிரச்சனை இல்லை, pressure changes it is like 2p0 மட்டும். பட் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஐடியல் கேஸ் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா, இதோ இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ வேல்யூ என்ன கொடுக்கணும், நெகட்டிவ்ல கொடுக்கணும். வேல்யூ எப்படி கொடுக்கணும், நெகட்டிவ்ல கொடுக்கணும். ஸோ -2p0, -2p0. okay. so work done by BC க்கு நீங்க pressure side எழுதுனீங்கன்னா -2p0 and volume க்கு எழுதுனீங்கன்னா just v0. okay, just நமக்கு என்னது v0. okay, volume என்னது, volume வந்து 3v0 ல இருந்து v0 நோக்கி போகுது இல்லையா. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுத்துக்கணும் இல்லடா, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுக்கணும். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், C ல இருந்து D இல்லையா. ஐம் சாரி கைஸ், C ல இருந்து D க்கு போகுது, C ல இருந்து D வால்யூம். அப்போ C ல இருந்து D எடுக்கும்போது v0 வராது இல்லையா. C தான் இனிஷியல், D வந்து ஃபைனல் இல்லையா. ஸோ அப்போ v0 minus 3v0 that is -2v0. கரெக்ட், -2v0. ஸோ அப்போ நமக்கு v0 இருக்க இடத்துல -2v0 கொடுத்துடலாம், -2v0. ஓகே, மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் p0v0ன்னு சொல்லி கொடுக்கலாம், ப்ளஸ் p0v0ன்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் டன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, டோட்டல் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் பை ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், கேல்குலேட் பண்ணுறோம். கரெக்ட். ஏபிக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னது, p0v0. ஆமாம் ரைட். 1 minute let me check. ஓகே, p0v0 இல்லையா. பிசிக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னது, சி 0. இங்கே நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னது, நெகட்டிவ்ல எடுக்க போகிறோம். ஸோ இப்போ -4v0, 4p0v0. கரெக்டா, -4 நெகட்டிவ்ல ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த மைனஸ் கொடுத்துருக்கேன். ஓகே ரைட். ஸோ அப்போ நமக்கு இங்கே எடுக்கும் பொழுது 1 - 4 இல்லையா, இதில் ஒரு 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 - 4 இல்லையா, 1 - 4 இதில் நமக்கு p0v0 காமனாக வெளியில் எடுத்துடும். 1 - 4 is -3. அப்போ -3p0v0ங்கிறது டோட்டல் ஒர்க் டன் பை ஐடியல் கேஸ். ஓகே ஓகே ரைட். ஒர்க் டன் பை ஐடியல் கேஸ் -3p0v0. -3p0v0ங்கிறது நமக்கு இங்கே இருக்கு, ஆப்ஷன் 3ல இருக்கு, ஆப்ஷன் 3ல இருக்கு. கிளியரா இருக்கா. ஓகே, இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜான்வரி. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஜான்வரி நமக்கு அதே 2025ல சேம் பேப்பர்ல இருந்து நமக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இதுல பாருங்க, the temperature of 1 mole of an ideal monoatomic gas, temperature of 1 mole of ideal monoatomic gases increased by 50 degrees Celsius at the constant pressure, at constant pressure னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு the total heat added and the change in internal energy E1 and E2 என்னவாக இருக்கும்னு சொல்றாங்க. E1 and E2 ஓட வேல்யூ x/9 க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டு x ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, x ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலி x/9லாம் இது ரொம்ப ஓவர். ஓகே, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஓகே, x/9க்கு x/9 இருந்ததுன்னா E/E2 நம்ம வேற மாதிரி எடுத்துக்கலாம்டா. அந்த கொஸ்டினை கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். E1/E2 ஓட வேல்யூ மட்டும் எடுங்க போதும். ஓகே, ஜஸ்ட் கால்குலேட் E1/E2 ஓட வேல்யூ. ஓகே, இது நமக்கு JEE Main 2025ல கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல டெம்பரேச்சர் ஆஃப் 1 mole ஆஃப் மோனோஅட்டாமிக் இல்லையா. ஸோ அகைன் நீங்க என்ன பண்ணணும், மோனோஅட்டாமிக் ஒர்க் டன் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருக்கு. எதெல்லாம் கான்ஸ்டன்டாக இருக்கு, ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருக்கு, டெம்பரேச்சர் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க என்ன இங்க கண்டுபிடிச்சு இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குன்னா E1 E2ங்கிற ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டல் ஹீட் நமக்கு ஆட் பண்ணி பார்த்தோன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை E1 E2ன்னு கேட்டு அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா, நம்மளோட பேசிக் தெர்மோடைனமிக்ஸ்ல del Q is equal to del U plus del W. ஓகே,
ஒர்க்னா என்ன அர்த்தம்? இதில் நம்ம ஒர்க் பற்றி படிக்கிறோம் இல்லையா? ஒர்க்னா என்ன அர்த்தம்? ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம். ஒர்க்குனா வேல்யூ என்னது? ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம். கரெக்டா? ஸோ ஒர்க் இஸ் ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வேல்யூம். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், மாடிஃபை பண்ணுறேன். ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்ஆர் டெல்டின்னு சொல்லி கொடுக்கலாமா? pressure into change in volume நம்ம என்ன எழுதிக்கிறோம்? NR del T. pressure into change in volume NR del T. இது நமக்கு என்னது? work, நடந்த workக்கான value. okay, right? work is equal to NR del T. workக்கு பதிலா P del V, pressure into change in volume னு கொடுத்திருக்கோம். clear-ஆ இருக்கா இப்போ? okay, right? so இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, change in heat, thermodynamics law படி change in heat ஆக இருந்ததுன்னா அது NCP del T க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? change in internal energy நமக்கு CV ல எழுதுவோம் இல்லையா? internal energy is equal to NCV del T ன்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே இன்டர்னல் எனர்ஜிக்கு நமக்கு E1 by E2க்கு ரேஷியோ எடுக்கிறோம் அப்படின்னா இது என்னவாக இருக்கணும்? இது என்னவாக இருக்கும்? இது N நமக்கு del T அப்போ CP by CV ஆக இருக்கும். கரெக்டா? CP by CV நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காமான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ காமா is equal to CP by CV. அப்போ இதில் காமாவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ இங்கே என்ன கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? மோனோ அட்டாமிக் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மோனோ அட்டாமிக் கேஸ்னா அதோட காமா வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும்? 5/3 ஆக இருக்கும். ஓகே, மோனோ அட்டாமிக் கேஸ்னா அந்த காமா வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும்? 5/3 ஆக இருக்கும். ஸோ அப்போ E1 by E2 is 5/3. நல்லா கவனிங்க, E1 by E2ங்கிறது CP by CVக்கு ஈக்குவல். CP by CVங்கிறது காமா. மோனோ அட்டாமிக் கேஸோட காமா வேல்யூ என்னது நமக்கு? 5/3. கிளியரா இருக்கா? ஓகே, right? so when the question clear இருக்குனா இனி next question பார்க்கலாம். next question, an ideal gas. கவனிங்க, an ideal gas at initially at 0 degrees Celsius temperature is compressed suddenly to 1/4 of its volume. ஒரு ideal gas initially அதோட temperature எவ்வளோ இருக்கு? 0 degrees Celsius இருக்கு. ஓகே, ஃபைனல் டெம்பரேச்சர் இல்லை. இஃப் அதோட வால்யூம் மட்டும் நமக்கு என்ன ஆகுது? கம்ப்ரஸ் ஆகுது. எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகுது? 1/4 ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம்னு சொல்கிறாங்க. அப்போ இனிஷியலாக சம் வால்யூம் இருந்திருக்கும், அது கம்ப்ரஸ் ஆகி 1/4 ஆகுது, அதாவது V/4 ஆக மாறுது. ஒரிஜினல்லேருந்து 1/4, அப்போ V/4. இனி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கு இல்லையா? ஃபைனல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுவோம். ஓகே, அடுத்த லைனை ரீட் பண்ணி பாருங்க. இஃப் தட் ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் to that constant volume is 3/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட்டட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கும் கான்ஸ்டன்ட் வால்யூமுக்குமான, ஓகே, கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கும் கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கான ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3/2 சொல்லி எனக்கு பண்ணியது கொடுத்தாச்சு. சரி, அப்போ 3/2 கொடுத்துட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டியூ டு த தெர்மோடைனமிக் ப்ராசஸ். சரி, அப்போ 0 டிகிரி செல்சியஸ்ங்கிறது இனிஷியல் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர் நமக்கு தெரியாது. அப்போ தெரியாத வேல்யூவை நான் டீன்னு வச்சுக்கிறேன். இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டியூ டு த தெர்மோடைனமிக் ப்ராசஸ். கரெக்டா? ஓகே, ஐடியல் கேஸ் 0 டிகிரி செல்சியஸ் இனிஷியல் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர் இந்த ப்ராசஸில் தெரியாது, அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். பட் இந்த ஐடியல் கேஸை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி இனிஷியல் வால்யூம் V-ஆக இருந்தது கம்ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக 1/4 ஆஃப் இனிஷியல் வால்யூமாக நம்ம மாற்றி வைக்கிறோம். இதில் ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3/2. தேவைப்பட்ட இடங்களில் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் டீயோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ அப்போ இதுக்கு நமக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, பிவி காமா. காமான்னு எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேங்க? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3/2 கொடுத்துருக்காங்க. ஸோ பிவி காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ங்கிற ஃபார்முலா இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆப்டாக இருக்கும்னால இதை நான் யூஸ் பண்ணுறேன். இனி பிங்கிற ப்ரெஷரை நம்ம என்ன பண்ணுறோம்? சேஞ்ச் பண்ணுறோம். ப்ரெஷர் ரிலேட்டடாக நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, டெம்பரேச்சராக மாற்றுறோம். டெம்பரேச்சர் வச்சு தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ டெம்பரேச்சராக மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு V gamma -1 கான்ஸ்டன்டாக கிடைக்கும் இல்லையா? ஜஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணுறேன்னா எனக்கு டெம்பரேச்சராக மாத்திரம். அப்போ டெம்பரேச்சர் வால்யூம் காமா பவர் காமா -1 கான்ஸ்டன்டாக கிடைக்கும். ஸோ அப்போ இந்த வந்துட்டு TV gamma -1 கான்ஸ்டன்டோட மீனிங் என்ன? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? T டெம்பரேச்சர், V வால்யூம், gamma -1 it is equal to கான்ஸ்டன்ட்னா இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? T is inversely proportional to V power gamma -1. am I right? இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? right? okay, so இப்போ இங்கே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இனிஷியல் டெம்பரேச்சர் சம்திங் 0 டிகிரி செல்சியஸ், ஃபைனல் டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இனிஷியல் வால்யூம் V, ஃபைனல் வேல்யூ நமக்கு 1/4 தான் இருக்குது. நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ ரேஷியோ எடுக்கிறதுனால நான் T1/T2 எப்படி எழுதிக்கிறேன்? T1/T2 இட் இஸ் ஈக்குவல் டு Vங்கிறது இன்வர்ஸ்லி ரிலேஷன் இல்லையா? அப்போ V2/V1 gamma -1 எழுதிக்கிறேன். gamma -1 எழுதிக்கிறேன். இப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் T1 இல்லையா? அது எவ்வளோ?
0 டிகிரி செல்சியஸ் இல்லையா? இனிஷியல் டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0 டிகிரி செல்சியஸ். இனி 0 டிகிரி செல்சியஸை நம்ம கெல்வினாக மாற்றி எழுதுவோம் சரிங்களா? அப்போ கெல்வினில் கொடுத்து பாருங்க, அப்போ 300 கிடைக்கும் இல்லையா? 300 டிவைடட் பை T2 நான் கேல்குலேட் பண்ணணும். இனிஷியல் வால்யூம் வந்து V, ஃபைனல் வால்யூம் 1/4 ஆஃப் த ஒரிஜினல் வால்யூம், தட் இஸ் V/4. Am I right? ஓகே. ஸோ அப்போ காமாவோட வேல்யூ என்னது? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. CP/CVயோட வேல்யூ, CP/CVயோட வேல்யூ காமா, தட் இஸ் 3/2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் காமா இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும்? 3/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3/2 - 1, 3/2 - 1. கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு 300 divided by T2 it is equal to V/4/V இல்லையா? ஸோ இப்போ VV நம்ம கட் பண்ணிடலாம், VV கட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 1/4 கிடைக்கும் இல்லையா? 1/4 the whole power 1/4/1 the whole power 3/2 - 1, that is 1/2 சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 300 divided by T2 it is equal to 1/2 நான் இங்கே ரூட்டாக மாற்றி எடுத்துறேன்னா எனக்கு 1/√4 சொல்லி கிடைக்கும் இல்லையா? 1/√4 சொல்லி கிடைக்கும் இல்லையா? அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன கேல்குலேட் பண்ணால் போதும்? T2ஓட வேல்யூ இதுலேருந்து நமக்கு ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். அப்போ T2 it is equal to √4க்கு பதிலாக நான் என்ன கொடுத்துக்கலாம்? √4க்கு பதிலாக √4 is 2 இல்லையா? அப்போ T2 is equal to எனக்கு 300 + 2 கிடைக்கும். 300 + 2 Kelvin, so that is 600 Kelvin இல்லையா? 300 + 2 எதுக்கு எடுத்தேன் நான்? into இல்லையா? 300 into 2, 300 into 2. ஓகே. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 600 கெல்வின்னு சொல்லி கிடைக்கும். T2ங்கிறது 600 கெல்வின் கிடைக்கும். 600 கெல்வின்ங்கிறது எனக்கு இங்கே ஆன்சரில் ஆப்ஷன்ஸில் எதுவும் இல்லை. ஸோ ஃபைனல் டெம்பரேச்சரை இங்கே நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன். 600 கெல்வின், 600 கெல்வின். சிம்பிள் கொஷின். ஓகே. இது ஜான்வரியில் கேட்ட கொஷின், JEE 2025 ஜான்வரியில் கேட்ட ஒரு கொஷின். இனி நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். டியூரிங் அன் adiabatic process, okay, during an adiabatic process, the pressure of a gas is found to be proportional to cube of its absolute temperature. The ratio of CP/CV value in. During an adiabatic process, the pressure of a gas is just found to be cube of absolute temperature. Cube of absolute temperature. ரேஷியோ ஆஃப் CP/CV என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. CP/CVனா நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை நமக்கு காமான்னு மாற்றி எடுத்துக்கலாம் இல்லையா? ஓகே. ஸோ அப்போ நீங்கள் எந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குங்கிறது பார்க்கணும். ஓகே. இப்போ காமா நார்மலாக PV = NRT எடுப்போம், டெம்பரேச்சர் ரிலேட்டடாக ப்ரெஷர் வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா. எப்போ நமக்கு இந்த மாதிரி ரேஷியோ ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கு கொடுக்குறாங்களோ அதை நம்ம என்ன பண்ணணும்? காமாவையும் இன்க்ளூட் பண்ணி வரக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? PV gamma = கான்ஸ்டன்ட்ங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். PV gamma = கான்ஸ்டன்ட். இதில் வீணா என்ன அர்த்தம்? வால்யூம். பட் வால்யூம் ரிலேட்டடாக ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கா? அதாவது ஸ்டேட்மெண்ட்டோ வேல்யூஸோ இருக்கா? இல்லை. அப்போ இல்லைன்னா அதை நான் கேல்குலேட் பண்ணணும். எப்படி நான் கேல்குலேட் பண்ணலாம்னா, PV = என்ன விடுங்க, RTன்னு எடுப்போம். PV = RT. அப்போ இதில் வால்யூம் வேணும்னா நான் என்ன எழுதிக்கலாம்? வால்யூம் வேணும்னா RT/Pன்னு கொடுக்கலாமா? வால்யூமை RT/Pன்னு கொடுக்கலாம் இல்லையா? அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே. ஸோ P⁻1 Vக்கு பதிலாக RT/P. But the whole power gamma, it is equal to constant. It is equal to constant. Okay. So இப்போ நான் ஒவ்வொரு இடங்களையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த காமா வேல்யூவை உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். P⁻1 R gamma T gamma divided by P gamma. It is equal to constant. Okay. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்? இந்த P gamma இதில் P⁻1 இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ணுறேன்? நியூமரேட்டர் சென்ட் பண்ணுறேன். P gammaவை நியூமரேட்டர் சென்ட் பண்ணுறேன். ஓகே. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க? P⁻1. இப்போ P gammaவை நான் என்ன பண்ணுறேன்? நியூமரேட்டர் சென்ட் பண்ணுறேன். அப்போ நியூமரேட்டர் சென்ட் பண்ணும்போது P gamma என்ன ஆகும்? P⁻−gamma ஆகும் இல்லையா? இன்டூ இதில் Rங்கிறது என்னது? நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. T⁻gamma மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ நமக்கு T⁻gamma it is equal to constant. It is equal to constant. ஓகே. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டி நான் என்ன பண்ணுறேன்? இந்த P⁻1ஓட இன்னொரு 1/1 - gammaவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே. இங்கே பாருங்கள், இந்த P⁻1 - gamma 2 P இருக்குது இல்லையா? அதை நான் P⁻1 - gammaன்னு எழுதிட்டு இன்டூ T⁻gamma it is equal to constant. கரெக்டா? அப்போ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இங்கே வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். CP/CVயோட வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னா, P⁻1 - gammaன்னு சொல்லி இருக்குது இல்லையா? இது நான் மறுபடி இந்த P⁻1 - gamma இருக்குது இல்லையா? இது நான் மறுபடி என்ன பண்ணுறேன்? 1/1 - gammaவால் நான் என்ன பண்ணுறேன்? மல்டிப்ளை பண்ணுறேன்.
ஓகே ரைட் பவர் வேல்யூ கொடுக்குறேன் இன்டூ அதே மாதிரி டீக்கு கொடுக்குறேன் டி பவர் காமா ஆல்ரெடி இருக்குது இது நான் 1/1 - காமாவில் நான் என்ன பண்ணுறேன் பவர் வேல்யூ கொடுக்குறேன் ஓகே ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும் 1 காமா இருக்குது இதில் 1 - காமா இருக்குது இல்லையா அப்போ எனக்கு இங்கே பி பவர் 1 மட்டும் இருக்கும் இதில் டி பவர் காமா இன்டூ 1/1 - ஆர் இல்லையா அப்போ டி பவர் காமா இல்லையா அப்போ காமா டிவைடட் பை 1 - ஆர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பார் எனக்கு இந்த காமாவை கண்டுபிடிக்கணும்டா அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல நான் என்ன பண்ணுறேன் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குறேன் அப்போ எனக்கு P1 இஸ் ஈக்குவல் டு P1 இன்ட்டு டி பவர் காமா பை 1 - காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லி கிடச்சாச்சு இல்லையா ஸோ இந்த பவரை பாருங்களேன் இனி கொஷினை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள் கொஷினில் இப்போ கிடைக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் ஆஃப் அ கேஸ் இட் ஜஸ்ட் ஃபவுண்ட் டு பி ப்ரெஷர் ஆஃப் அ கேஸ் எப்படி இருக்குது ப்ரெஷர் ஆஃப் அ கேஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி ப்ரொபோஷ்னல் டு கியூப் ஆஃப் அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ இதில் யார் ப்ரெஷரு இதுதான் ப்ரெஷர் யார் டெம்பரேச்சர் இதுதான் டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கு கியூப் ஆஃப் டெம்பரேச்சர் ஓகே கியூப் ஆஃப் இட்ஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டி பவர் கியூபில் இருக்கு கரெக்டாக இதான் நம்ம கொஷினில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறோம் ஓகே ஸோ இப்போ பி பவர் 1 டி கியூப் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுங்கிறத நமக்கு இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்க ஓகே ரைட் கிளியரா இருக்கா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கான்ஸ்டன்ட் அடுத்தது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இல்லையா அதான் ப்ரொபோஷனல் ரிலேஷனில் மாற்றி காட்டுட்டுமா ப்ரொபோஷனல் ரிலேஷனில் மாற்றினா பி பவர் 1 டி கியூப் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இல்லையாடா ஓகே ஸோ அப்போ பி இட் இஸ் ஈக்குவல் டு 1/டி கியூப் 1/டி கியூப் ஸோ இந்த கியூபுக்கு பதிலாக தான் நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரிலேஷனில் நம்ம என்னென்னு மாற்றிருக்கோம் கியூபுக்கு பதிலாக காமா பை 1 - காமாவை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே கியூபை காமா பை 1 - காமாவை எடுத்துக்கிறோம் காமா கண்டுபிடிக்க வேண்டியதுனால ஓகே ரைட் ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் இது நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா அப்போ எனக்கு இதில் காமா தான் வேணும் ஓகே அப்போ இதை மல்டிப்ளை பண்ணனா ரைட் சைட் சென்ட் பண்ணால் 3 காமா மைனஸ் ஒரு 3ன்னு சொல்லி கிடைக்கும் 3 காமா மைனஸ் 3 ஸோ அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு 3 காமா மைனஸ் 3 காங்கிறது 2 காமா ஓகே 3 காமா மைனஸ் 3 காமா மைனஸ் காமா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 2 காமான்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா அப்போ எனக்கு காமாவோட வேல்யூ வேணும்னா 3 இல்லையா 3 காமா இஸ் ஈக்குவல் டு 2 காமான்னு கிடைக்கும் அப்போ காமா வேணும்னா நான் 3/2ன்னு எடுத்துக்கலாம் அப்போ காமா தான் CP/CV அந்த வேல்யூ 3/2 ஸோ நம்ம ஆப்ஷனில் 3/2ங்கிறது ஆப்ஷன் 2ல இருக்கு ஓகே நார்மலாக PV இஸ் ஈக்குவல் டு NRT அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம் நம்ம காமா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி CP/CV ரேஷியோ இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷனை நான் எழுதினேன் நான் எழுதிட்டு அதில் வால்யூமுக்கு PV ஈக்குவல் டு RTலேருந்து ஒரு வால்யூம் ஈக்குவேஷன் எழுதினேன் தென் அதுக்கப்புறமா ஆர் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் மட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஈக்குவேஷனை நான் பில்ட் பண்ணுறேன் ஓகே எனக்கு ஃபைனலாக பி பவர் 1 இஸ் ஈக்குவல் டு டி பவர் காமா பை 1 - காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கிடைச்சது இனி கொஸ்டினை பார்க்கும்போது இந்த ப்ரொபோஷனல் இந்த ப்ரெஷர் இஸ் ப்ரொபோஷனல் டு அப்சல்யூட் கியூப் ஆஃப் அப்சல்யூட் டெம்பரேச்சர் இருந்தது அதுக்கு ஏற்றபடி நான் அந்த ஈக்குவேஷனை நான் மாற்றிருக்கேன் அப்போ அந்த கியூப் இருக்கிற இடத்துல நான் எடுத்த ஈக்குவேஷனில் கியூபுக்கு பதிலாக காமா பை 1 - காமா இருக்குது அப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு காமாவோட வேல்யூ 3/2ன்னு சொல்லி கிடச்சிருக்கேன் கிளியராக இருக்கா ஓகே இனி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க a sample of 1 mole gas at the temperature T is adiabatically expanded to double of its volume sample of 1 mole gas okay at a temperature T initial temperature T it just expanded double of its volume னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகே அப்ப எக்ஸ்பேண்ட் ஆகுது எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா வால்யூம்க்கு டபுளாக மாறுது அப்போ இனிஷியலாக ஒரு டெம்பரேச்சர் இருந்திருக்குன்னு வைங்களேன் அந்த டெம்பரேச்சரில் வால்யூம் வியாக இருந்திருக்கலாம் ஸோ அகெயின் இன்னொரு டெம்பரேச்சரில் அது டபுளாக மாறியிருக்கலாம் 2Vயாக மாறியிருக்கலாம் இதை நம்ம இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அடுத்து இஃப் அடியபெட்டிக் கான்ஸ்டன்ட் ஃபார் த கேஸ் இஸ் காமா 3/2 அடியபெட்டிக் கான்ஸ்டன்டோட கேஸோட அடிபடிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ காமா வேல்யூ நம்ம 3/2ன்னு எடுத்துக்கிறோம் the work done by the gas in the process இதில் work done ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே அப்போ என்னென்ன டேர்ம் இன்க்ளூட் பண்ணுறாங்க டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறாங்க வால்யூம் யூஸ் பண்ணுறாங்க அடிபடிக் கான்ஸ்டன்ட் கேஸோட வேல்யூ காமா 3/2 அப்போ ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒர்க் டனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா சூட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஓகே லிசன் இது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா சூட்டாக இருக்கும்னு தெரியும் இப்போ நான் டீச் பண்ணுறதுனால இது ஆப்டாக இருக்கும்னு நானே சொல்கிறேன் ஓகே ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு -NCV ΔT கொடுக்கலாம் -NCV ΔTன்னு சொல்லி கொடுக்கலாம் ஓகே ரைட் ஸோ இதில் CVயோட வேல்யூ நமக்கு என்னது R/, ஓகே CVயோட வேல்யூ நமக்கு R/, காமா -1ன்னு கொடுக்கலாம் இல்லையா R/, காமா -1ன்னு மாற்றிட்டு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு -N R/, காமா -1
del T கொடுக்கலாம். இனி del T கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த work done equationல substitute பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க work done by the particular gas in the process உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதுல del T நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகே, ஸோ del T நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இனிஷியலா del T வந்து T இனிஷியலா ஒரு டெம்பரேச்சர்ல Vன்னு இருந்திருக்கலாம். அடுத்து நமக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இது டபுள் ஆயிருக்கு. கரெக்டா? ஓகே, அப்ப டெம்பரேச்சரையும் வால்யூமையும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஈக்குவேஷன் நம்ம எடுக்க போறோம். டெம்பரேச்சரையும் வால்யூமையும் எதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட. ஓகே, அப்போ நான் என்ன ஃபார்முலா எடுக்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ எனக்கு டெம்பரேச்சர் இருக்குது, வால்யூம் இருக்குது இல்லையா? டெம்பரேச்சர் இருக்குது, வால்யூம். ஓகே, ஸோ டெம்பரேச்சரை டீன்னு வச்சுக்கலாம். ஓகே, டெம்பரேச்சர் இட் இஸ் T1 T2 வச்சுக்கலாம். இனிஷியலாக T1 அப்புறம் T2 சரிங்களா? அப்போ நமக்கு டெம்பரேச்சர் T-ஆக இருக்கும் பொழுது வால்யூம் வந்து காமா -1 இப்படி ஃபார்முலா எடுத்துக்கலாம் இல்லையா? ரைட். அதே மாதிரி டெம்பரேச்சர் T2-ஆக மாறும் பொழுது ஓகே வால்யூம் நமக்கு என்ன ஆகுது? டபுள் ஆகுது. வால்யூம் டபுள் ஆகுது. ஸோ இப்போ 2V பவர் காமா. ஓகே, 2V பவர் காமா, 2V பவர் காமா. காமா -1 இல்லையா? -1 சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஸில் T1 இல்லையா? அந்த T1 வச்சுக்கிறேன். T1 V காமாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3/2ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 3/2 - 1 இட் இஸ் ஈக்குவல் டு 2V T2 2V இருக்கு இல்லையா? 2க்கு 3/2 - 1 தனியாக கொடுங்க. Vக்கு அடுத்து 3/2 - 1 தனியாக கொடுங்க. அது எல்லாத்தையுமே 3/2 - 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2 கிடைக்கும் இல்லையா? அப்போ T1 V power 1/2 is equal to T2. இங்க நமக்கு 2 power 1/2 இங்க V power 1/2 சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ இதில் சிமிலராக இருக்கக்கூடிய இந்த V power 1/2 இந்த V power 1/2 நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டு T1 is equal to T2 2 power 1/2 என்ன எழுதிக்கலாம்? √2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, 2 power 1/2 √2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதில் T2ஓட வேல்யூ உங்களுக்கு வேணும்னா T1/√2ன்னு கிடச்சிருக்கு இல்லையா? T2ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? T1/√2ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதில் ஜஸ்ட் T2 மட்டும்தான். எனக்கு இதில் என்ன வேணும்? சேஞ்ச் இன் T, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வேணும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்னது? ஃபைனல் டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் T2/T1. ஃபைனல் டெம்பரேச்சர் T2ஓட வேல்யூ என்னது? T1/T2. T1 அந்த கொஸ்டின் படி என்ன எழுதிக்கிறேன்? Tனே எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ T/√2. T1 is T only. T1 is T only. ஓகே, T1 is T only. பார்க்குறீங்களா? டெம்பரேச்சர் Tன்னு இருக்குல்ல, கொஷின்ஸோட நான் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் இல்லையா? அதனால T1 இவ்வளோ நேரம் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக எடுத்ததை நான் டெம்பரேச்சர் இப்போ T-ஆகவே நான் மாற்றிட்டேன். அப்போ என்ன பண்ணியாச்சு? T1 நான் Tனே எடுத்தாச்சு. அப்போ T1 இருக்கிற இடத்துல மறுபடியும் ஒரு T கொடுத்தாச்சு. ஓகே, இது சேஞ்ச் இன் T. ஸோ இதுலையும் ஒரு T இருக்குது, இதுலேயும் ஒரு T இருக்குது. அப்போ காமனாக இந்த 2 T நான் வெளியில் எடுத்தேன். சேஞ்ச் இன் T is equal to T of 1/√2 - 1ன்னு கிடைக்கும். கரெக்டாக 1/√2 - 1ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? அப்போ இதில் எனக்கு சேஞ்ச் இன் T அல்லது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன்? கேல்குலேட் பண்ணுறேன்னா எனக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சரோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 - ஓகே T of 1 - √2/√2ன்னு கிடைக்கும். T of 1 - √2/√2ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கிடைச்சிட்டா இனி டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த ஒர்க் டனோட ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகே, அப்போ ஒர்க் டன் ஈக்குவேஷன் எடுங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஓகே, ஸோ நமக்கு -n இல்லையா? நம்ம ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் எழுதிப்போம் இல்லையா? அப்போ நம்ம என்ன கொடுக்கலாம்? மைனஸ் கொடுக்கணும். n நமக்கு கான்ஸ்டன்ட், என்னோட வேல்யூ தேவையில்லை. சிவிக்கு பதிலாக நம்ம R/Γ -1 எடுத்துருக்கோம். அப்போ R கொடுத்துருங்க. காமாவோட வேல்யூ நமக்கு என்னது? 3/2 -1 கொடுத்தா 1/2. அப்போ 1/2 இன்டூ சேஞ்ச் இன் டைம். சேஞ்ச் இன் டைமோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 1 - √T/T. கரெக்டாக 1 - √T/T. ஸோ இப்போ T 1 - √2/√2. கரெக்டாக? ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு work done is equal to இந்த 2 நமக்கு நியூமரேட்டர் போகும் இல்லையா? அப்போ -2RT மைனஸ் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, மேக்னிடியூட் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ 2R இன்டூ நமக்கு 2 - √2ன்னு கிடைக்கும். 2 - √2ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு ஆப்ஷன். இதில் T இருக்கு இல்லையா? ஆப்ஷன் Cயில் இருக்கு. ஓகே, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் எழுதுனீங்கன்னா 2R. ஓகே, 2ஐ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? மல்டிப்ளை பண்ண பிறகு தான் அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ண பிறகு தான் அது 2 - √2ஆக மாறுது. அப்போ ஜஸ்ட் RT 2 - √2ன்னு கொடுத்தா போதும். கிளியராக இருக்கா? இது ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் டனோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு கிடைச்சிடும். சிம்பிள் ஒன். இது நமக்கு 2024 ஏப்ரலில் கேட்ட ஒரு கொஷின். இனி நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷினில் டயட்டமிக் கேஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 1.4.
does 400 joule of work when it's expanded isobarically. The heat given to the gas in the process in Joule 2022 June கேட்ட main question. Diatomic gas gamma value கொடுத்திருக்காங்க. என்னது diatomic gas gamma value கொடுத்திருக்காங்க. ஓகே ஸோ இது பண்ண ஒர்க் 400 ஜூல் எப்போ நமக்கு ஐசோபரிக்கா எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது அப்போ எவ்வளோ ஹீட் எனர்ஜி இதுக்கு கொடுத்துருப்பாங்க ஹீட்டோட வேல்யூ டெல் கியூவோட வேல்யூ என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ நமக்கு ஒர்க் டன்லேருந்து கேல்குலேட் பண்ணணும் ஒர்க் நடந்திருக்கும் இல்லையா அந்த ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம்னு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம் ஸோ அகைன் நெக்ஸ்ட் கேஸில் ப்ரெஷர் இருக்கட்டும் சேஞ்ச் இன் வால்யூம் ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக ஒரு சம்மில் சொன்ன மாதிரி ஒர்க் டன்னா நம்ம என்ஆர் டெல்டின்னு கொடுக்கலாம் இல்லையா என்ஆர் டெல்டி இங்கே நடந்த ஒர்க் டன் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு 400 ஜூல்னு கொடுத்துருக்காங்க ஒர்க் டன்னு 400 ஜூல் இது என்ன மாதிரி ப்ராசஸ் இது ஐசோபேரிக் ப்ராசஸ் இல்லையா காமாவோட வேல்யூ 1.4 ஆக இருக்கு அப்போ சிவி நான் கால்குலேட் பண்ணால் சிவியோட வேல்யூ என்னவாக இருக்கும் 5/2 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஆக இருக்கும் இதில் சிபி எடுத்தேன்னா 7/2 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஆக இருக்கும் இந்த டேட்டாவும் நமக்கு ஆல்ரெடி படிக்கும்பொழுது தெரியும் இல்லையா ரைட் அதை நம்ம டேரெக்டாக எழுதியாச்சு இனி இதில் எனக்கு என்ன வேணும் டெல் கியூவோட வேல்யூ வேணும் இல்லையா ஸோ இப்போ ஒர்க் டன்னா நான் எழுதிக்கிறேன் டெல் கியூ ஓகே டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு என்சிபி டெல்டி கரெக்டாக என்சிபி டெல்டின்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா டயட்டாமிக் கேஸுக்கு ஸோ இப்போ டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ நமக்கு என்ன கொடுக்க போகிறோம் என்னோட வேல்யூ நமக்கு 7/5 இல்லையா 7/5 இனி சிபியோட வேல்யூக்கு பதிலாக நமக்கு ஒர்க் டனுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம் என்ஆர் டெல்டின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் அப்போ என்ஆர் டெல்டி ஓகே ஸோ இந்த என்ஆர் டெல்டி இஸ் நத்திங் பட் ஒர்க் ஒன்லி அப்போ டெல் கியூவோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும்னா 7/5 இன்டூ ஒர்க் டன் கொடுத்தா போதும் இல்லையா ஸோ 7/5 இன்டூ ஒர்க் டனோட வேல்யூ ஆல்ரெடி கொஷனில் 400 ஜூல்னு கொடுத்துருக்காங்க அப்போ 400 ஓகே ஸோ இப்போ 5 கொண்டு நமக்கு 400 நம்ம கட் பண்ணுறோன்னு வைங்களேன் அப்போ 5 கொண்டு 40 கட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 8ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா ஓகே 8 அதில் நமக்கு ஒரு 0 இருக்குது அப்போ 7 இன்டூ 80 7 இன்டூ 80 கொடுத்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 156 சம்திங் கிடைக்கும் 156 ஓகே ஸோ இது நமக்கு ஜேஇ மெயின் 2022 கேட்ட ஒரு கொஸ்டின் ஓகே so that's it about this kinetic theory of gases and thermodynamics இருக்கக்கூடிய mirrored 30 questions so இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே இஃப் யூ ஹாவ் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸை எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ இந்த mirrored 30 kinetic theory of gases and thermodynamics கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இப்போ ப்ரீவியஸ் செஷன்ஸில் நான் கொஞ்சம் ஸ்லோவாக டீச் பண்ணேன் என்னோட லெக்சர்ஸ் வாட்ச் பண்ணவங்க மேம் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னு சொல்லி சொன்னீங்க ஸோ கொஞ்சம் இந்த செஷனை நான் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கேன் குயிக்காகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே ஸோ இப்போ இதையும் வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஸ்பீடு உங்களுக்கு ஓகேவா அல்லது இந்த பழைய ஸ்பீட் மாதிரி இருக்கணுமா அது ரெண்டுத்துக்கும் மீடியத்தில் இருக்கணுமா ஸோ நியூவாக நான் அந்த நம்ம சேனலில் நான் டீச் பண்ணுறேன் இல்லையா ஸோ தட் உங்களுக்கு நான் எப்படி எடுத்து கொடுத்தா கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே ரைட் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணி பாருங்கள் இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் நம்மளோட ஆப்லேயும் அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு டேரெக்டாகவே கிடைக்கும் ரைட் ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான செஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்மளோட நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த செஷன் பிடிச்சதுன்னா லைக் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்